அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا صدق الله العلي العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மகுஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருவண்ணாமலை மீலாது விழா கமிட்டி சார்பாக நடத்தப்படுகின்ற மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மீலாது பெருவிழாவிலே தொடர் பயான் நிகழ்ச்சியிலே இன்று எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மீலாது மௌலிது குறித்த தவறான விமர்சனங்களும் தக்க பதில்களும் என்கிற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாகவே ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த புனித மாதம் வந்துவிட்டாலே இரண்டு வகையினர்கள் உலகெங்கும் இருக்கின்றார்கள். அதில் ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். அந்த மகிழ்ச்சியை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய சிறப்பை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி வெளிப்படுத்திக் கொள்வார்கள். இது ஒரு வகையினர். இன்னொரு வகையினர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதம் வந்துவிட்டாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை நாம் சந்தோஷமா எடுக்கிறோமா இல்லையா, அதை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டமும் உண்டு. யதார்த்தமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்களே, இது இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்த பெரும் நிஅமத்தா இல்லையா? இது பெருசா ஆய்வு செய்யற மாதிரி நான் கேட்கல. அல்லாஹ் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாங்க, பிறந்திருக்கிறாங்க. அது மகிழ்ச்சிக்குரிய நாளா இல்லையா? மகிழ்ச்சிக்குரிய நாள். குர்ஆன் இறங்கிய மாதம் எது? ரமலான் மாதம். எந்த நாளில் இறங்குச்சு? லைலத்துல் கத்ர். அல்லாஹ்வுடைய புனிதமிகு வேதம் குர்ஆன் ஷரீஃப் அது ரமலான் மாதத்தில் இறங்கியதால் ரமலான் மாதம் சிறப்பு பெறுகிறது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் அந்த ரமலான் மாதத்தை அதனுடைய சிறப்பை விவரிப்பதற்கு விளக்குவதற்கு என்ன சொல்றா? அந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. அப்ப ரமலான் மாதத்துக்கு சிறப்பு என்ன? அதை விவரிக்கின்ற பொழுது விளக்கும் போது அந்த மாதத்தில் அல்லாஹ்வினுடைய வேதம் குர்ஆன் அருளப்பட்டது, அதனால் அந்த மாதம் புனிதமானது. குர்ஆன் சொல்லுதா இல்லையா? சரி, லைலத்துல் கத்ர் ஒரு இரவு இருக்குதா?
அந்த இரவு ஏன் புனிதம் பெறுகிறது? இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அல்லாஹ் சொல்கிறான், நாம் இந்த குர்ஆனை அந்த லைலத்துல் கத்ர்ல தான் இறக்கணும் அப்படிங்கிறான். லைலத்துல் கத்ரில் இறக்கிய காரணத்தினால் அந்த லைலத்துல் கத்ர் என்கிற அந்த இரவு புனிதம் பெறுகிறது. உண்டா இல்லையா? அப்ப எது இந்த உலகத்திற்கு வருதுன்னு பார்க்கிறோம். புனிதமான ஒன்று, அல்லாஹ்வினுடைய அருள் நிறைந்த ஒன்று இந்த உலகத்திற்கு வருகின்ற பொழுது அந்த மாதம் அந்த நாள் புனிதம் பெறுகிறது. இது குர்ஆன் நமக்கு காட்டக்கூடிய வழிகாட்டல். அதன் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்திலே இந்த உலகத்திலே பிறக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக ரபியுல் அவ்வல் 12 பிறக்கின்றார்கள். இந்த உலகத்துக்கு வந்தது திங்கள் கிழமை அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்றார்கள். இந்த உலகத்திற்கு வந்தது. எனவே ரபியுல் அவ்வல் மாதத்தில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வந்த காரணத்தினால் ரபியுல் அவ்வல் மாதம் புனிதமானதா இல்லையா? இதை விளக்குறதுக்கு, இதை புரியறதுக்கு பெருசா அறிவு வேணுமா? தேவையில்லை. இதை மறுப்பவர்கள் விதண்டாவாதமாக வேண்டுமானால் மறுக்கலாம். அல்லாஹ்வினுடைய படைப்பில் மிக சிறந்தவர்கள், மிக உயர்ந்தவர்கள், அல்லாஹுக்கு மிக பிடித்தமானவர்கள், அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர்கள், உலகமே எதிர்பார்க்க வேண்டும், காத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹுவால் உத்தரவிடப்பட்டவர்கள் யார்? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நபிமார்களும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை எதிர்பார்க்க சொன்னார்களா இல்லையா? ஒவ்வொரு நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்திலே சுஹுஃப்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை பற்றி கூறப்பட்டுச்சா இல்லையா? உலகில் வந்த அத்தனை நபிமார்களும் அத்தனை உம்மத்தும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தார்களா இல்லையா? உலகமே காத்திருக்க வேண்டும் என்று இறைவனுடைய உத்தரவு. லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு பேருபகாரம் செய்து விட்டான். மிகப்பெரிய நிஅமத் அல்லாஹ் செஞ்சிட்டான். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன். அல்லாஹ் மூமினுக்கு செஞ்ச உபகாரம் சாதாரண உபகாரம் அல்ல, சாதாரண நிஅமத் அல்ல, மிகப்பெரும் நிஅமத்தை அல்லாஹ் செய்து விட்டான். இது என்ன நிஅமத்? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். ஏனென்றால் இந்த உம்மத்திலே அல்லாஹு தஆலா ஒரு தூதரை அனுப்பி இருக்கின்றான், இறுதி தூதர். அப்ப அந்த தூதர் தான் நமக்கு கிடைத்த மிக பெரும் நியாமத்து. குர்ஆன் சொல்லுதா? குர்ஆன் என்பது நமக்கு நியாமத்தா இல்லையா? மிகப்பெரிய பொக்கிஷம் தானே. அந்த குர்ஆன் இறங்கிய மாதம் அது புனிதம் பெறுகிறது என்றால், குர்ஆனின் புனிதத்தின் காரணத்தினால் அந்த மாதம் புனிதம் பெறுகிறது என்றால், அது இறங்கிய அந்த இரவு அந்த நாள் புனிதம் பெறுகிறது என்றால், இந்த உலகத்தில் மிக உயர்ந்த படைப்பு, மிக சிறந்த படைப்பு, அல்லாஹ்வினுடைய அருள் என்று குர்ஆனால் போற்றப்பட்டவர்கள், அகிலத்திற்கே அருள் கொடை என்று குர்ஆனால் போற்றப்பட்டவர்கள் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்த பிறந்த அந்த மாதம் அது புனிதமானது தானே. சில பேர் விமர்சனம் பண்ணுவான். என்ன விமர்சனம்னா, ரபியுல் அவ்வல் 12 தான் பிறந்தாங்க என்பதற்கு என்ன ஆதாரம்? அதாவது ஒரு விஷயத்தை மறுக்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டான்னு வைங்களேன், மறுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவன் சிந்தனை ஃபுல்லாக மறுக்கிறதா தான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பு குறித்து, எந்த மாதத்தில் பிறந்தார்கள், எந்த நாளில் பிறந்தார்கள் என்பது குறித்து பல பேர் பல கருத்து சொல்லட்டும். அதுல யாருடைய கருத்தை எடுக்கிறது? ஆளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே. சில பேர் ரமலான் மாசத்துல பிறந்தாங்கன்னு சொல்றாங்கன்னு வைங்க. சில பேர் ரபியுல் மாசத்துல பிறந்தாங்க, ரபியுல் 2ல பிறந்தாங்க, 8ல பிறந்தாங்க, 12ல பிறந்தாங்க, 14ல பிறந்தாங்க, எதுனாலும் சொல்லட்டும். இதுல யார் கருத்தை எடுக்கிறது? அதுக்கு ஒரு அளவுகோல் வேணுமா இல்லையா? யார் கருத்தை எடுப்பது? வரலாற்று துறையிலே யார் மிக பெரும் அறிஞர்களாக இருக்கின்றார்களோ, வரலாற்றுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக இருக்கார்களோ. ஏன்னா அல்லாஹ் ஒவ்வொன்றுக்குமே ஒரு கூட்டத்தை படைச்சிட்டாங்க. முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா முதல்ல நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சாதான், நம்ம வரலாறு என்னன்னு தெரிஞ்சாதான் சில விஷயத்தை புரிய முடியும். வரலாறு குழி தோண்டி புதைச்சிடணும் வைங்களேன், எதை நீங்க புரிவீங்க? ஒரு சமூகத்தை அழிக்கணும்னு சொன்னா முதல்ல எதை புதைக்கணும்? அவர்களுக்கான கடந்த கால வரலாறு குழி தோண்டி புதைக்கணும். அவர்களுடைய கடந்த கால வரலாறை குழி தோண்டி புதைச்சிட்டு சொன்னா அந்த சமூகத்தை ஈஸியாக அழிச்சிடலாம்.
இன்னைக்கு அதைத்தான் இன்னைக்கு வஹாபிசம் கையில் எடுக்குது. வரலாறின் பக்கம் இந்த சமூகத்தை திரும்ப விடுறது இல்ல. அல்லாஹு தாலா அனைத்துக்குமே படைச்சிருக்கான். முதல்ல நீங்க விளங்கி மனசுல பதிங்க. உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க, இந்த குர்ஆன் இருக்கா இல்லையா? குர்ஆன், இந்த குர்ஆனை ஓதுவதற்கென்று அல்லாஹ் ஒரு சமூகத்தை படைச்சிருக்கான். அவங்க ஓத மட்டும் தான் செய்வாங்க. இன்னைக்கும் எல்லாரும் குர்ஆனை ஓத கத்துருக்காமா இல்லையா? அவங்க குர்ஆனை ஓத மட்டும் செய்வாங்க. அல்லாஹ் சில பேரை குர்ஆனை மனனம் செய்வதற்கென்றே படைத்திருக்கின்றான். அவங்க குர்ஆனை மனப்பாடம் செய்யறதுக்காக காலத்தை அர்ப்பணிப்பாங்க. அவங்க நம்ம என்ன சொல்றோம்? ஹாஃபில்னு சொல்றோம். குர்ஆனை மனனம் செய்த எல்லாருமே குர்ஆன் மனனம் பண்ணணுமா? கிடையாது. அப்ப குர்ஆனை மனனம் செய்வதற்கென்று அல்லாஹ் ஒரு சமூகத்தை தேர்வு செய்கின்றான். அதற்குன்னே அல்லாஹ் அவங்க படைச்சிருக்கிறான். அவங்க மூலமா அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும். குர்ஆனை எழுத்துல பாதுகாக்கப்படுதா இல்லையா? கியாமத்திற்கு ஓதிட்டு இருக்கணுமா இல்லையா? அதை கற்று முறையாக பார்த்து படித்து ஓதுவதற்கு ஒரு கூட்டத்தை அல்லாஹ் படைச்சிருப்பான். அது கியாமத் வரைக்கும் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. சரி, வெறுமனே குர்ஆன் மட்டும் இருந்தா போதுமா? குர்ஆனில் இருந்து என்ன கருத்து குர்ஆன் பேசுகிறது, ஒரு வசனம் எந்த சமயத்தில் இறங்கியது, அதிலிருந்து என்ன சட்டம் எடுக்கப்படுகிறது என்று குர்ஆனுடைய விளக்கத்தை பாதுகாப்பதற்கு குர்ஆன் விரிவுரையாளர்கள் முஃபஸ்ஸிரீன்களை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான். இன்னைக்கு குர்ஆன் விரிவுரையாளர்கள் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறாங்க. பெரும் பெரும் மேதைகள் முஃபஸ்ஸிரீன்கள் இருக்கிறாங்க. குர்ஆனுக்கு விரிவுரை விளக்கம் தந்தவங்க ஒவ்வொன்றுமே. அதுல மிகப்பெரிய முக்கிய தலைவர் யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நபியினுடைய குடும்பம், நபி தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்காக அல்லாஹ் படைச்ச மாதிரி குர்ஆன்ல எங்க விளக்கம் கேட்டான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் படைச்சிருக்கானா? சரி, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை, பொன்மொழிகளை அதை தொகுப்பதற்கென்று முஹத்திஸின் அல்லாஹ் படைச்சானா? எத்தனையோ ஹதீஸ் கிதாபுகள், 100க்கும் மேற்பட்ட ஹதீஸ் கிதாபுகள் அன்று அந்த காலகட்டத்தில் உள்ள இமாம்கள் தங்களுடைய காலங்களை அர்ப்பணித்து தொகுத்தாங்களா? எழுதினாங்களா? எழுதியவர்கள் மாத்திரம் அல்ல, ஹதீஸை குர்ஆனை மனப்பாடம் பண்ற மாதிரி ஹதீஸை மனனம் செய்வதற்கென்று ஹதீஸ் ஹாஃபில்களை அல்லாஹ் தேர்வு செய்தார். யார மாதிரி? இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் அபூதாவுது மாதிரி ஹதீஸை மனனம் செய்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாஹ் தேர்வு செய்தான். அவங்க எல்லாம் லட்சக்கணக்கான ஹதீஸ் மனப்பாடம். லட்சக்கணக்கான ஹதீஸ் மனப்பாடம். மனப்பாடம்னா ஹதீஸ் மட்டுமல்ல, அறிவிப்பாளர் தொடரோடு. எனக்கு இவர் அறிவித்தார், அவருக்கு அவர் அறிவித்தார், அவருக்கு அவர் அறிவித்தார், எங்க போயிரும்? ஸல்லல்லாஹு வரைக்கும் போயிரும். இது இந்த மாதிரி லட்சக்கணக்கான ஹதீஸை மனப்பாடம் பண்ணிடுவாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பல லட்சம் ஹதீஸ் மனப்பாடம் பண்ணவங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் பல லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செஞ்சவங்க. எல்லா இமாம்களையுமே, பல இமாம்களை அல்லாஹ் அதுக்குன்னு தேர்வு செய்யறான். தேர்வு செய்யறானா இல்லையா? குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் ஆய்வு செய்து மார்க்க சட்டங்கள் வகுப்பதற்கென்று அல்லாஹ் மார்க்க சட்ட வல்லுநர்களை தேர்வு செய்கின்றார். இன்னைக்கு ஃபிக்ஹ்னு ஒரு பாடம் இருக்குதா இல்லையா? மார்க்க சட்டம். தொழுகை என்றால் என்ன, தொழுகையில எது ஃபரலு, எது சுன்னத்து, எது மக்ரூஹு, எந்த காரியத்தை செஞ்சா தொழுகை வீணாகிவிடும், பாத்திலாகிவிடும் என்று குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து சட்டங்கள் வகுப்பதற்கென்று ஃபிக்ஹ் அறிஞர்களை, ஃபகீஹ்களை அல்லாஹ் தேர்வு செஞ்சானா இல்லையா? உதாரணமா யார மாதிரி? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் போன்ற பெரும் பெரும் மேதைகள். இவங்களை எல்லாம் அல்லாஹ் எதுக்குன்னே படைச்சிட்டான்? குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து சட்டங்கள் வகுத்து இந்த உம்மத்துக்கு கொடுத்துட்டு போறது. இல்லாட்ட கண்டவனும் கண்டதையும் சொல்லிட்டு போவான். சரிங்களா? நபி காலத்துக்கு நெருக்கமாக வாழ்ந்த அந்த பேரறிஞர்களை வைத்து அல்லாஹு தாலா குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சட்டங்களை வகுத்து எடுக்கக்கூடிய அந்த ஆற்றலை அவர்களுக்கு வழங்கி அதன் மூலமாக சட்ட நூல்கள் தொகுக்கப்பட்டு இன்றும் நாம் அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். உண்டா இல்லையா? அதே மாதிரி இஸ்லாமிய வரலாற்றை பாதுகாப்பதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் அல்லாஹ் தேர்வு செய்வானா இல்லையா? தேர்வு செய்வான் தானே. நபி காலத்திலிருந்து நடந்துச்சு, சஹாபாக்கள் காலகட்டத்தில் நடந்துச்சு. சஹாபாக்கள் நபி காலத்துக்கு முன்னால் ஐயாமுல் ஜாஹிலியா காலகட்டம், மடமை காலகட்டம் சொல்றமே, அப்போ உள்ள மக்களுடைய நடைமுறை என்ன, எப்படி இருந்துச்சு? இதுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், அந்த நபிமார்களுடைய வாழ்க்கை எப்படி, அந்த காலத்தில் சமூகம் எப்படி இருந்தது என்று இஸ்லாமிய வரலாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வர அந்த வரலாற்றை பாதுகாப்பதற்கு அந்தந்த காலத்தில் அல்லாஹ் வரலாற்று ஆய்வாளர்களை தேர்வு செஞ்சிருப்பான இல்லையா? உண்டு. முஅர்ரிஹ்னா, அரபியில் சொல்லுவோம், முஅர்ரிஹ்னா வரலாற்று ஆய்வாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள். அந்தந்த காலகட்டத்தில் அல்லாஹ் அதற்கு அல்லாஹ் படைச்சிருவான். இமாம் இப்னு கசீர் போன்ற மாமேதைகள் வரலாற்று ஆய்வு நூல்களை அவங்க எழுதியிருக்கிறாங்க. இப்னு கசீர் போன்ற பெரும் பெரும் மேதைகள்
நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பட்டியலிட்ட நேரம் இல்லை. சரிங்களா? அந்த வரலாற்றுக்காக தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் யாருன்னு சொன்னா முஹம்மது இப்னு இஸ்ஹாக். நல்ல கவனிங்க, பேர் என்ன? முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சரிங்களா? இவர் எதுக்காக வாழ்க்கை அர்ப்பணிச்சார் தெரியுமா? முழுக்க 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 இஸ்லாமிய வரலாறு என்ன, சஹாபாக்களின் வரலாறு என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே நடைபெற்ற போர்கள் ஏன் நடந்தது, எப்பொழுது நடந்தது, எந்த ஆண்டில் நடந்தது, இதை ஆய்வு செய்வதற்காக அல்லாஹ் அவங்களை படைச்சிட்டான். ஒண்ணுமில்ல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் சஹீஹுல் புகாரியிலே ஒரு வரலாற்று குறிப்பை தருவதாக இருந்தால் யாரை முன்னிலைப்படுத்துறாங்க, யார் அதிகமா பேசுறாங்கன்னு சொன்னா முஹம்மது இப்னு இஸ்ஹாக் என்கிற வரலாற்று ஆசிரியர் இப்படி சொன்னார், முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹ் இப்படி சொன்னார்னு யாரே அதை ஆதாரத்துக்கு எடுக்கிறா? இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹ் சஹீஹுல் புகாரியில பல இடங்களிலே இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் முஹம்மது இப்னு இஸ்ஹாக் என்கிற வரலாற்று ஆய்வாளருடைய கருத்தை பதிவு செய்கிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றை பத்தி பேசும்போது அவங்க கருத்தை தான் கொண்டு வராங்க, அவங்க கருத்தை கொண்டு வராங்க. அப்படின்னா ஒவ்வொரு துறைக்கும் அல்ல ஒரு அறிஞர் இருக்காங்களா இல்லையா, அந்த அறிஞருடைய கருத்தை எடுக்கணுமா இல்லையா? வரலாற்றை பத்தி ஒன்றும் தெரியாத ஆளு அவர் வரலாறு பேசுறாரு, வரலாற்றுக்காக வாழ்க்கை அர்ப்பணித்தவர் வரலாறு பேசுறாரு. இந்த ரெண்டுல நம்ம எதை எடுப்போம்? சராசரியா கேள்வி, எதை எடுப்போம்? வரலாற்றுக்காகவே தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்த வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க பார்த்து அதை எடுப்போம். எதார்த்தம் வரலாறு தெரியாத ஆளு அவர் வரலாறு பேசுறாரு அப்படின்னு சொன்னா இப்ப இந்த இரண்டு கருத்து முரண்படுகிறது. இப்பொழுது நாம் எதை எடுக்கணும், எதை தேர்வு செய்யணும்? வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதுவும் தேர்வு செய்யும். இதன் அறிவு சொல்லுது. முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு பிறப்பை பற்றிய அந்த வரலாற்று குறிப்பை தருகின்ற பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்திலே பிறை 12 திங்கட்கிழமை அன்று பிறந்தார்கள். இது யார் சொல்றா? முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹதீஸ் கலை வல்லுனர் இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர் இந்த வரலாற்று தகவலை முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹ் குறித்த இந்த வரலாற்று தகவல்களை தனது நூல்ல பதிவு செய்யறார். ஹாக்கிம்ல வருது. அப்ப ஸல்லல்லாஹு எப்ப பிறந்தாங்க? ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை. இப்ப அறிவுடையவன் எதை எடுக்கணும்? இந்த கருத்தை எடுப்பான். பல கருத்து பேசப்பட்ட எதங்க எடுக்கணும்? ஆய்வாளர், வரலாற்று ஆய்வாளர். அதனால தான் இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்யறாரு. இன்னொன்னு சொல்லவா? வரலாற்று ஆய்வாளர் அல்லாம இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அல் பிதாயா வன் நிஹாயான்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார், வரலாற்று குறிப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைப்பு என்ன தெரியுமா? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பு அப்படின்னு தலைப்பு, ஒரு பாடத்துக்கு தலைப்பு போடுறாரு. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு, நபி எப்ப பிறந்தாங்க, அதுல பல பேர் பல கருத்து சொல்றாங்க. அந்த கருத்தை பதிவு செஞ்சுட்டு அதுல ஒரு கருத்து சொல்றாரு. ஆனால் பிறை 12 ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்தார்கள் என்கிற கருத்தை வரலாற்று ஆய்வாளர் முஹம்மது இப்னு இஸ்ஹாக் சொல்கிறார். இது முஹம்மது இப்னு இஸ்ஹாக் மட்டும் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். நபி குடும்பமே சொல்லுது. நபியினுடைய காலத்தில் வாழ்ந்த நபி தோழர் சொல்கிறார் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ ரபியுல் அவ்வல் மாதத்திலே பிறை 12 திங்கட்கிழமை அன்று பிறந்தார்கள். இந்த இரண்டு சஹாபாக்களும் சொல்றாங்க. இந்த தகவலை யார் பதிவு செய்றார்? அல்லாமா இப்னு கஸீர் அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற நூல்ல பதிவு செஞ்சுட்டு ஒஹுவல் மஷ்ஹூர் இந்தல் ஜும்ஹூர் அப்படிங்கிறார். இந்த கருத்து தான் பெரும்பாலான அதிகமான அறிஞர்களிடத்திலே பிரபல்யமான கருத்து இதுதான். அப்ப என்ன சொல்ற, எதை ஏத்துக்கணும்னு சொல்ல வர்றாரு. அதுதானே. அப்ப இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த மாதத்தை நம்ம சங்கப்படுத்துறோமா இல்லையா? அந்த மாதத்தை நம்ம என்ன சங்கப்படுத்துறோம் சொல்லுங்க? நம்ம என்ன சங்கப்படுத்துறோம்? நம்ம மீலாது கொண்டாட்டம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? மீலாது கொண்டாடுதல், மீலாது கொண்டாட்டம். என்ன கொண்டாடுறோம் சொல்லுங்க? இந்த 12 நாள் நம்ம பேசிட்டு இருக்கோமா இல்லையா? இதான கொண்டாட்டம். என்னங்க கொண்டாட்டம்? இந்த 12 நாள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்லங்க, என்னத்தை பேசுறோம்? வீட்டு கதை பேசிட்டு இருக்கோமா? உலக கதை பேசிட்டு இருக்கோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்த அவங்களுடைய தனித்துவங்களை, சிறப்புகளை, அவங்களுடைய மார்க்கத்தை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்ணியமா படைச்சிருக்கிறான், எந்த அளவுக்கு சிறப்பா படைச்சிருக்கிறான் என்று அல்லாஹ் நபிகளுக்கு வழங்கிய அந்த சிறப்பை எடுத்து சொல்லி நம்ம ஆனந்தப்படுகிறோம், சந்தோஷப்படுகிறோம், மகிழ்ச்சிப்படுகிறோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி 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 அதன் மூலமாக நம்மளுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம். மணி நைட்டு 10:30 நம்ம கூடி உட்கார்ந்து நான் கண்டதையுமே பேசிட்டு இருக்கிறோம். யாரையோ பத்தி புகழ்ந்து பேசுறதுக்கு நம்ம கூடி பார்த்திருக்கோமா? எதுக்கு கூடணும் சொல்லுங்க? இந்த நேரத்தில், இரவு நேரத்தில் கூடி உட்கார்ந்து எதுக்கு கூடுறோம்? நம்ம நபியை பத்தி பேச போறாங்க.
நம்ம உயிரிலும் மேலாக நேசிக்கிற நம்ம நபியை பத்தி இங்க பேசப்பட இருக்குது. நம்ம அதை காது கொடுத்து கேட்போமே. நம்ம உள்ளத்துக்கு இருண்டு போன உள்ளத்துக்கு ஒரு ஒளியை கொடுப்போமே. இருண்ட உள்ளத்திற்கு ஒரு ஒளி வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை கேட்கறதுனால, அவங்களுடைய வாழ்க்கையை கேட்கறதுனால, அவருடைய தனித்துவங்களை கேட்கறதுனால நம்முடைய உள்ளத்துல ஒரு மாற்றம் வரட்டும், நம்ம உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வரட்டும், அதன் பரக்கத்தால் வாழ்க்கையை செழிக்கட்டும், சிறப்பாகட்டும், பரக்கத்தாகட்டும். வேற எதுக்கு வந்தோம்? வேற என்ன நோக்கம் இருக்கு? வேற ஒரு நோக்கமும் இல்லையே. அப்ப மீலாது கொண்டாட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சிறப்புகளை உரைநடையின் மூலமாக, கவிநடையின் மூலமாக மக்களுக்கு எடுத்து சொல்லி ஆனந்தத்தை வெளிப்படுத்துவது, சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது, அதுதாங்க கொண்டாட்டம். சரி, இதை ஒருத்தன் கூடாதுன்னு சொல்றான். நபியுடைய சிறப்பை சொல்லி சந்தோஷப்படக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் சொன்னா அப்படின்னு சொன்னா மூமினாக்க முடியுமா? இப்ப அதை தான் நீங்க யோசிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை எடுத்து சொல்வதற்கு ஆதாரத்தை ஒருத்தன் கேட்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் மூமினாக்க முடியுமா? நபியினுடைய சிறப்பை பேசாதீங்க, பேசுறதுனா அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும், அப்படி அவன் மூமினாக்க முடியுமா? அப்படி நான் உயிரிலும் மேலாக நேசிக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நினைவு கூறுவதற்கு, நாங்கள் எடுத்து பேசுவதற்கு அதுக்கு தனியா நாங்க ஏன் ஆதாரத்தை தேடணும்? எங்கள் தூதரை நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, வதக்கிருஹும் பி அய்யாமில்லா, அல்லாஹ்வினுடைய நாட்களை இந்த மக்களுக்கு நினைவூட்டுங்கள். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய நாட்கள்னா என்னங்க? எல்லாமே அல்லாஹ்வுடைய நாள் தானே. எல்லா நாளும் அல்லாஹ் படைச்சது தானே. அது என்ன அல்லாஹ்வுடைய நாட்களை மக்களுக்கு நினைவூட்டுங்கள்? ஏன் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய நியாமத்து இந்த பூமிக்கு வந்த அந்த நாட்களை மக்களுக்கு நினைவூட்டுங்க என்று விளக்கம் அதுக்கு உண்டு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்த நாள் அல்லாஹ்வுடைய சிறப்பான நாளா இல்லையா? அந்த சிறப்பான நாளை பற்றி மக்களுக்கு நினைவூட்டுங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை கொண்டு இந்த மூமின்கள் சந்தோஷப்படட்டும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு சந்தோஷப்படட்டும். அல்லாஹ்வுடைய ரஹமத்துனா என்ன? அல்லாஹ்வுடைய ரஹமத்துனா என்ன தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, நபியினுடைய குடும்பம், நபி தோழர், குர்ஆன் விரிவுரையாளர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா விளக்கம் தருகின்ற பொழுது, அல்லாஹ்வினுடைய ரஹமத் என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அது எப்படி ரஹமத்துன்னு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமா அர்சல்நாக இல்லா ரஹமத்தல் லில் ஆலமீன், நபியே நான் உங்களை இந்த உலகத்திற்கு, அகிலத்திற்கே ரஹமத்தாகத்தான் அனுப்பினோம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? ரஹமத் தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அலா ததுஉ அலல் முஷ்ரிகீன, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த இணை கற்பிப்பாளர்கள் நமக்கு அதிகமா தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிராக நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்களேன், அவங்களுக்கு பத்துவா செய்யுங்களேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் சொன்ன பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா புஇஸ்து ரஹமத்தன் வலம் உபாஸ் அதாபன், நான் இந்த உலகத்திற்கு ரஹமத்தாகத்தான் அனுப்பப்பட்டேன், அதாபாக வேதனை கொடுப்பவராக அனுப்பப்படவில்லை. யார் சொல்றா? பெருமானார் யாருக்கு நான் பத்துவா செய்ய மாட்டேன், இந்த உலகத்திற்கு ரஹமத்தாகத்தான் அனுப்பப்பட்டேன். இந்த ஹதீஸ் பஸார்ல வருது. இதே கருத்து முஸ்லிம்லயே வருது. 2599 ஹதீஸாக முஸ்லிம்ல வருது. இன்னிலம் உபாஸ் லஆனன், நான் சபிக்கக்கூடியவராக இந்த உலகத்தில் அனுப்பப்படவில்லை. வைன்னமா புஇஸ்து ரஹமத்தன், நான் இந்த உலகத்திற்கு ரஹமத்தாகத்தான் அனுப்பப்பட்டேன். சொல்றது யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் ஷரீஃப்ல வருது. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல நபிக்கு என்ன பேர் வச்சா? ரஹமத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அடையாளப்படுத்தும் போது எப்படி அடையாளப்படுத்துறாங்க? நான் அகிலத்திற்கே ரஹமத் சொன்னாங்களா? அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை கொண்டு சந்தோஷம் அடையுங்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தானே சொன்னா, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு சந்தோஷம் அடையுங்கள், எங்கள் பெருமானாரை கொண்டு சந்தோஷம் அடையுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எங்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்த நாள் இந்த உலகத்திற்கு ரஹமத்தா இல்லையா? அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த அந்த நாளை நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணுமா இல்லையா? அது எப்படிங்க வெளிப்படுத்த கூடாது, அது ஹராம் எப்படிங்க சொல்ல முடியும்? எப்படி சொல்றது? ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்றேன். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. மதீனாவுக்கு எப்போ வந்தாங்க தெரியுமா? அது அதே ரபீல் அவ்வல் பிறை 12 திங்கக்கிழமை.
சரிங்களா? ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு உள்ள வந்தது எப்போ? ரபீல் அவ்வல் பிறை 12 திங்கக்கிழமை. நிறைய சான்றுகள் இருக்கு. இப்ப சான்றுகள் எடுக்க நேரம் இல்லை, விஷயத்தை வரலாறு தெரிஞ்சுக்கங்க. உள்ள வந்தாங்களா? அப்படி உள்ள வரும்போது சஹாபாக்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க வரலாறு தெரியும் தானே? சஹாபா பெருமக்கள் அந்த நேரத்தில் எப்படி சந்தோஷப்பட்டார்கள்? ஹதீஸ்ல வருதுலாங்க, ஹபிசீனியாக்கள், ஹபஷிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை கேள்விப்பட்ட உடனே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை அவர்கள் எதிர்பார்த்து காத்து கடந்த காரணத்தினால லம்மா கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா லஇபத்துல் ஹபஷத்து லிகுதூமிஹி பிஹிராபிஹிம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது, மதீனாவுக்கு வந்த காரணத்தினால் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக ஹபஷாக்கள், அபிசீனியர்கள் அவர்கள் விளையாடினார்கள். அம்பு எரிஞ்சு விளையாடுறாங்க, ஈட்டு எரிஞ்சு விளையாடுறாங்க மகிழ்ச்சி வெளிப்படுத்துறதுக்கு. சிலம்பாடுறமா இல்லையா? மகிழ்ச்சி வெளிப்படுத்துறதுக்கு சிலம்பாட்டம் ஆடுறாங்கல்ல, அந்த மாதிரி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு அன்றைய காலகட்ட சஹாபா பெருமக்கள், மதீனாவாசிகள், குறிப்பாக அபஷா நாட்டிலிருந்து மதீனாவுக்கு வந்த அந்த அபிசீனியர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருகைக்காக சந்தோஷத்தை வெளிப்படுத்தி, ஹதீஸ்ல வந்த வாசகத்தை அப்படி சொல்கிறேன், லஇபத்தில் ஹபஷத்து லிகுதூமிஹி பிஹிராபிஹிம் ஃபர்ஹம் பிதாலிக. நபியினுடைய வருகைக்காக சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் முகமாக அந்த சஹாபா பெருமக்கள் மதீனாவிலே விளையாடினார்கள், ஈட்டிகளை எரிந்து கொண்டு விளையாடினார்கள். ஒரு சிலம்பாட்ட மாதிரி வைங்க. நம்ம நாட்டில் இந்த விளையாட்டு இருந்தனால அதை உதாரணப்படுத்துறேன் மனசுல பதியறதுக்கு. நான் சொல்ற அந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமதுல வருது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதே போல அபூதாவுதுல வருகிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஊருக்கு வந்ததே அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக சஹாபாக்கள் மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல், அது அம்பு எரிஞ்சு விளையாடுறது மார்க்கத்துக்கு முரண் இல்லையே, ஈட்டு எரிஞ்சு விளையாடுறது மார்க்கத்துக்கு முரண் இல்லையே. சரி, நம்ம எப்படி மகிழ்ச்சி வெளிப்படுத்துறோம்? நபி அவர்களை பேசி பேசி வெளிப்படுத்துறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை எடுத்து சொல்லி ஆனந்தம் அடைகிறோம். நம்ம வேற என்ன செய்ய முடியும்? இது மார்க்கத்துக்கு முரணா நான் கேட்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி எடுத்து சொல்வது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை இந்த உம்மத்துக்கு எடுத்து சொல்வது, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்துவத்தை இந்த உம்மத்துக்கு எடுத்து சொல்வது, இந்த உம்மத்திற்கு நபியின் மூலமாக கிடைத்த சிறப்புகளை இந்த உம்மத்திற்கு எடுத்து சொல்வது, இதெல்லாம் ஹராம். யாராவது சொல்ல முடியுமா? மீலாது கொண்டாட்டம், இதுதான் மீலாது கொண்டாட்டம். அந்த சமயத்தில் நம்ம எப்படி வெளிப்படுத்துறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து உயர்த்தி அவருடைய பண்புகளை எடுத்து சொல்லி கவிதைகளாக பாடலாக பாடி நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறோம். எப்படி ஹராம்னு சொல்ல முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாடுறது ஹராம் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா சொன்னவர்கள் ஆதாரம் தரணும். ஒரு விஷயத்தை விளங்கிக்கங்க, மார்க்கத்தில் இன்னைக்கு இந்த ஹலால் ஹராம் வியாபாரம் சாதாரணமாகி போச்சு. எதுக்கு எடுத்தாலும் ஹராம், எதுக்கு எடுத்தாலும் ஹராம், எதுக்கு எடுத்தாலும் ஹராம். இந்த ஹராம் வியாபாரம் சாதாரணமா போச்சு. ஹராம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன் வச்சுக்க, ஒரு விஷயத்தை ஹராம்னு சொல்லணும்னு சொன்னா அதுல தெளிவான சான்று இல்லாம, குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ தெளிவான சான்று இல்லாம ஒரு விஷயத்தை ஹராம்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் திரும்பவும் கேட்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை மகிழ்ச்சியாக வெளிப்படுத்துவதை ஹராம் ஒருத்தர் சொன்னா அது ஹராம் ஆதாரம் தரணும். நம்ம ஹலால் என்பதற்கு ஆதாரம் தரோம். ஒரு விஷயத்தை ஹலாலுக்கு ஆதாரம் தரமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்கு வருகை வந்தது, அது அவங்களுக்கு மகிழ்ச்சி. ட்ரெயின் லேட் தான் காமிக்குதான் சார். 11:10 வைபிஎம் இருக்கான் பஸ்ஸு, காத்தால 7 மணிக்கு போகிறாங்களா சார்? எப்படி பண்ணலாம் சார்? அது பார்ப்போமே, டயத்தை சொல்கிறேன். சரிங்க. அதாவது ஒய்பிஎம்னா 11:10. 11:10 ஒரு ஷீட் அவைலபிள் இருக்காது. ஹதீசுகளை வல்லுநர்கள்
இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி எவ்வளோ பெரிய மாமேதை. இந்த வஹாபிகள் இருக்காங்களே இல்லையா, அவர்களே இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானுடைய கருத்தை மேற்கோள் காட்டணும். அவ்வளவு உயர்ந்தவர்கள் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி. மாபெரும் ஹதீஸ்கள், சஹீஹ் புகாரிக்கு விரிவுரை எழுதிய மாபெரும் மேதை. உசூலுல் ஹதீஸ், ஒரு ஹதீஸை எப்படி அணுகுவது என்கிற சட்டம் வகுத்தவர்கள் யாரு? அல்லாம இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹ். அவர் என்ன எழுதுறாரு தெரியுமா? மீலாது கொண்டாட்டம் கூடும் எழுதுறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை என்பது இந்த உலகத்தில் அதை விட பெரிய நியாமத்து வேற என்ன இருக்குன்னு கேட்கிறார். நபியினுடைய வருகையை விட்ட வேற பெரிய நியாமத்து என்னங்க இருக்கு? ஏதாச்சும் ஒரு நியாமத்து பெரிய நியாமத்துன்னு சொல்ல முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வந்த அதை விட இந்த உலகத்துல பெரிய நியாமத்துன்னு எதங்க சொல்லுவீங்க? அதைத்தான் கேள்வி கேட்கிறார் அல்லாம இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்தார்களே, அதை விடவும் இந்த உலகத்தில் ஒரு பெரிய அற்புதம் இருக்கிறதோ, பெரிய மின்னத் இருக்கிறதோ, பெரிய அருள் இருக்கிறதோ? என்ன அருள் கொடை காட்ட முடியும் நீங்க? என்னன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலகட்டத்தில் ஃபிரௌன் எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணான். ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். ஃபிரௌன் அழிக்கப்பட்டானா? அவனுக்கு கூட்டம் அழிக்கப்பட்டுச்சா? அவன் கூட்டம் அழிக்கப்பட்டது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு சமூகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு விடுதலை, ஒரு நிம்மதி கிடைக்குதா? ஒரு எதிரி அழிக்கப்பட்டு ஒரு சமூகம் பாதுகாக்கப்படுறது என்பது அது நியாமத்தா இல்லையா? நியாமத்து. அந்த நியாமத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகம் யூதர்கள் என்ன பண்ணாங்க? குறிப்பிட்ட அந்த நாள், அதாவது கரெக்டா ஆசுரா நாள்ல தான் நடக்குது. ஆசுரா நாள், முஹர்ரம் பிற 10 இருக்குதா இல்லையா? ஆசுரா நாள். அந்த ஆசுரா நாள்ல தான் ஃபிரௌன் அழிக்கப்படுகின்றான். ஃபிரௌனுடைய சமூகம் அழிக்கப்படுகிறது. அழிக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கின்றது. மிகப்பெரிய தொந்தரவுகளையும் இன்னல்களையும் பலவேறு கொடூரங்களையும் கொடுமைகளையும் அனுபவித்தார்கள் ஃபிரௌன் மூலமாக. பெரிய நியாமத்து அவங்களுக்கு. அந்த நியாமத்தை கொண்டாடுறதுக்கு அவங்க வருஷம் அந்த ஆசுரா 10 நோன்பு வைப்பாங்க. வைக்கிறாங்களா? புகார்ல வர ஹதீஸ் தானே, புகார்ல வருதா இல்லையா? முஸ்லிம்ல வருதா இல்லையா? இதைத்தான் மேற்கோள் காட்டுறாரு அல்லாம இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு சமூகத்திற்கு ஒரு நியாமத்து கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அந்த நாள் வருடம் வருகிற பொழுது ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட அந்த நாளிலே அவர் தனது நன்றி உணர்வை வெளிப்படுத்தலாம் மார்க்கத்துக்கு உட்பட்டு. அந்த நன்றி உணர்வை நீங்கள் நோன்பின் மூலமாக அல்லது தொழுகையின் மூலமாக அல்லது குர்ஆன் ஓதுவதன் மூலமாக அல்லது தான தர்மங்கள் வழங்குவதன் மூலமாக அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை இந்த உலகத்தில் பெரிய நியாமத்தா இல்லையா? அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை இந்த உம்மத்திற்கு எடுத்து சொல்வதன் மூலமாக அவர் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொன்ன வார்த்தையை நான் பதிவு செய்றேன். அதை கவிதையாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அந்த புகழை நீங்கள் கவிதையாக எடுத்து சொல்வதன் மூலமாக நம்முடைய இதயங்களை உசுப்பக்கூடிய, நம்முடைய இதயங்களை அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தீனின் பக்கமும் மறுமையின் பக்கமும் தூண்டக்கூடிய நல்ல நல்ல கருத்துக்களை கவிதையாகவும் உரைநடையாகவும் நீங்கள் பெருமானாரை புகழ்வதன் மூலமாக அந்த நன்றி உணர்வை வருடம் வெளிப்படுத்துதல் என்பது இந்த ஹதீஸுக்கு உட்பட்டது. இது குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ முரண் அல்ல என்று சொல்பவர்கள் யார்? அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி, மாபெரும் ஹதீஸ்களை வல்லுனர். இன்னைக்குள்ள மடையர்கள் வந்து பேசிட்டு இருக்கிறானோ, இன்னைக்குள்ள மடையர்கள் வந்து அது ஷிர்க், அது குஃப்ர், அது நபியை பத்தி, அது நபி கொண்டாட்டம் கிடையாது, மீலாது கிடையாது, அதுக்காண்டி சந்தோஷப்படக்கூடாது. நீ யாருன்னு கேட்கிற? ஏன் நான் உயிருக்கு மேல நபியை நேசிக்கிறேன், ஏன் நபி பிறந்தாலும் நான் சந்தோஷப்படுறேன், அதை தடுக்க நீ யாருடா? அதை தடுக்க நீ யாரு? இந்த கேள்வி, இந்த உணர்வு நமக்கு வரணுமா இல்லையா? ஒண்ணும் இல்லைங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரபூர்வமான ஹதீஸ் மட்டுமே பதிவு செய்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாம சுய்யித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நபியினுடைய பிறந்த நாள்ல சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது, உணவுகள் வழங்குறது. இப்போ வந்து இந்த மாதிரி உணவு கொடுக்குறது, பழம் கொடுக்கறது, இந்த 12 நாளா சாப்பாடாக்கி கொடுப்பாங்க, பல ஊர்கள் அது உண்டு. இந்த சாப்பாடாக்கி கொடுக்கறது, இந்த உணவு பரிமாறமா இல்லையா? இதெல்லாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துற அடையாளங்கள்ல பல அடையாளங்கள் இது ஒண்ணு. கல்யாணம் வருது, சந்தோஷப்படுற மாப்பிள்ளை, குடும்பம் சந்தோஷப்படுது, ஒரு வலிமா விருதுன்னு மார்க்கு சொல்லுதா இல்லையா? சந்தோஷத்துக்கு அடையாளம் அது. ஒரு குழந்தை பிறந்துச்சு, அகீகா கொடுக்குறாரா இல்லையா? சந்தோஷத்தினுடைய அடையாளம் அது. குழந்தை ஆணோ பெண்ணோ, ஒரு குழந்தை பிறந்துச்சு, நமக்கு ஒரு வாரிசு வந்துருச்சு, அப்போ அது சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு அடையாளம் ஒரு உணவு கொடுக்கிறது.
மார்க்கம் சந்தோஷத்திற்கு அடையாளமாக உணவு கொடுப்பதை அனுமதிக்கிறது. அனுமதிக்குதா இல்லையா? சரி, எனக்கு புள்ள பிறக்கிறத விட இந்த உலகத்துக்கு பெருமானார் வந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். அப்படிதானங்க? அப்படிதானே? உலகத்துக்கு நமக்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக கிடைத்ததை விட உலகத்தில் பெரிய நியாமத்தை நமக்கு இல்லை. அந்த நியாமத்தை நான் அடைவதற்காக அந்த குறிப்பிட்ட அந்த நாளிலே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மஹப்பத்தை, அந்த அன்பை, அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் முகமாக இந்த உம்மத்துக்கு சாப்பாடு கொடுத்து அந்த சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்துறோம். கூட்டாக நம்ம சாப்பாடாக்கி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா இது எந்த வகையில் ஹராம்னு சொல்ல முடியும்? எப்படி ஹராம்னு சொல்லுவீங்க? அதைத்தான் அல்லாமா சூத்தி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து கரெக்டா 7வது நாள் அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் இருக்காங்களா இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க? அக்கீகா கொடுத்தாங்க, ஆடு அறுத்து விருந்து போட்டாங்க. யாரு? அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப். அவங்க அது காலங்காலமே அந்த மக்கள்கிட்ட, அரபு மக்கள்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது. என்னது? குழந்தை பிறந்தா ஆடு அறுத்து விருந்து போடணும், அந்த பழக்கம் இருக்குது. அப்ப அப்துல் முத்தலிப் அவங்க என்ன பண்ணாங்க? ஆடு அறுத்து விருந்து போடுறாங்க. விருந்து போட்டாங்களா? அப்போ அவங்களுக்கு அக்கீகா கொடுக்கப்பட்டுருச்சு தானே 7வது நாள். ஹதீஸில் வருது, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் 40வது வயதில் நபித்துவம் வெளிப்பட்டுச்சா இல்லையா? அந்த நபித்துவம் வெளிப்பட்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிறந்த அந்த நாளுக்காக வேண்டி அக்கீகா கொடுத்தார்கள். ஹதீஸில் வருது. ஒரு ஆளுக்கு ஒரு தடவை தானே அக்கீகா? ஒரு ஆளுக்கு பிறந்ததுக்காக ஒரு தடவை தானே அக்கீகா? இமாம் சூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கேட்கிறாங்க, ஒல் அகீகத்துல்லா துஆது மர்ரத்தன் சானியா. ஒரு மனிதருக்கு அக்கீகா என்பது ஒரு தடவை தானே, திரும்ப திரும்ப கொடுத்தல் என்பது கிடையாது. அப்ப மாநபி ஸல்லல்லாஹு அவர்கள் பிறந்து 7வது நாள் அக்கீகா கொடுக்கப்பட்டு விட்டது. அப்பயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒரு அக்கீகா கொடுக்குறாங்க தன்னுடைய பிறந்த நாளுக்காக என்றால் அதற்கு விளக்கம் தருகிறார்கள். ஃபயுஹமலு ذلك على ان الذي فعله النبي صلى الله عليه وسلم اظهارا للشكر على ايجاد الله اياه رحمة للعالمين. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அருளாக அனுப்பிய அந்த செயலுக்கு அந்த நன்றியை வெளிப்படுத்தும் முகமாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து கொடுத்தார்கள். இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ரஹமத் அனுப்புனானா இல்லையா? அதுக்கு நன்றி உணர்வாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? விருந்து கொடுக்கின்றார்கள். அந்த நன்றி உணர்வு மட்டுமல்ல, ஓ தஸ்ரீஅன் லி உம்மத்திஹி, இந்த உம்மத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். நபியினுடைய பிறப்ப சந்தோஷம் எடுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே அக்கீகா கொடுக்கப்பட்டு இருந்தாலும் கூட மீண்டும் ஒரு தடவை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விருந்து கொடுத்து, தன்னுடைய பிறந்த நாளுக்காக வேண்டி விருந்து கொடுத்து அதை நடைமுறையாக ஆக்கி இந்த உம்மத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். தாராளமாக கொடுக்கலாம். இது யார் சொல்றது? யாரோ வந்தவன் போறவன் கண்டவன் சொல்றது இல்ல. மாபெரும் ஹதீஸ் கலை வல்லுனர், சட்ட வல்லுனர் அல்லாமா சூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விளக்கத்தை நமக்கு தராங்க. இதெல்லாம் சர்வ சாதாரணமா நம்ம ஒரு ஈமான் உள்ளவருக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் போதுமானது. அதை நம்ம கொஞ்சம் ஆதாரத்தோடு எடுத்து சொல்றோம். நம்ம பிறை 12ல் சலாசம் பிறந்தாங்கன்னா அதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு கூட்டம் மறுக்கும். அது பல நாள் சொல்றாங்களே, பல டேட்டு சொல்றாங்களே, இந்த டேட் எப்படி முடிவு செஞ்சீங்க? முடிவு செய்யறதுக்கு ஆதாரம் சொல்றோம். ஏன் அந்த குறிப்பிட்ட அந்த 12 அங்க முடிவு செஞ்சோம்? ஏன் ரபியுல் அவல்னு முடிவு செஞ்சோம்? ஏன் மத்த மாசத்தை முடிவு செய்யல? நபி குடும்ப இப்னு அப்பாஸ் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, நபியினுடைய தோழர் ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க. வரலாற்று ஆசிரியர் எல்லாராலும் மதிக்கப்படுகின்ற இமாம் புகாரி அவர்களே தனது சஹீஹுல் புகாரியிலே ஒரு வரலாற்றை மேற்கோள் காட்டுவதற்காக யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றாரோ அந்த முஹம்மது இப்னு இஸ்ஹாக் வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது ரபியுல் அவல் பிறை 12ல. எனவே நாங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அல்லாமா இப்னு கஸீர் அவர்கள் தனது வரலாற்று நூலிலே அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற வரலாற்று நூலிலே இந்த பிறை 12 என்கிற கருத்துதான் பெரும்பான்மையான அறிஞர்களிடத்திலே மஷ்ஹூர், இதுதான் பிரபல்யம், இதுதான் என்று அவரும் என்ன செய்கிறாரு? கருத்து பதிவு செய்கின்றார். சலாசம் பிறந்தது உண்மைதானே? பிறந்தது உண்மைதானே? ரபியுல் அவல்ல பிறந்தாங்க என்பதற்கு சான்று சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த அந்த நாளை எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? அதை தடுத்துடணும். அந்த பிறந்த நாளில் மீலாது கொண்டாடுறத, நீங்க மீலாது கொண்டாட தடுக்கிறதுனா என்ன? என்ன தடுக்கிறதுனா என்ன? நாங்கள் நபி ஸல்லல்லாஹு பத்தி பேசுறத தடுக்கிறது, அப்படிதானே? அதானங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை பத்தி பேசுறத ஒருத்தன் தடுத்தான். மீண்டும் சொல்கிறேன், நபியினுடைய அந்த பிறந்த அந்த நாளில் நான் நபியை பத்தி பேசுறத ஒருத்தன் தடுக்கிறான் அப்படின்னு சொன்னா, நபியை தடுக்க நீ யாரு? தடுக்கிறவன் மூமினாக்க முடியுமா? அது அந்த ரெண்டு கேள்விங்க முன்வைங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நான் பேசுறத தடுக்க நீ யாரா? ஒண்ணு. ரெண்டாவது, தடுக்கிறவன் மூமினா? இல்ல கவிதையா நீங்க பாடுறீங்கல்ல, அது கூடாது. இல்ல இஸ்லாத்துல கவிதை கூட அப்படின்னா கிடையாது. இஸ்லாம் எங்க கவிதை தடுத்துச்சுன்னு கேட்கிறேன். அசிங்கமான கவிதையை இஸ்லாம் தடுக்குது. அதுதான் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கப்படுதுங்க, கவிதை பத்தி சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அதுவும் ஒரு பேச்சை போன்று, ஹசனுஹு ஹசனுன் வ கபீஹுஹு கபீஹுன். மனிதன் பேசுறானா இல்லையா, பேச்சின் மூலமாக தன்னுடைய கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போறான், எழுத்தின் மூலமாக கொண்டு போகலாம். ரெண்டு விதமா கொண்டு போகலாம் தானே. எழுத்துலையும் ஒரு செய்தியை கொண்டு போகலாம், பேச்சிலையும் ஒரு செய்தியை கொண்டு போகலாம். இந்த பேசுறமா இல்லையா, இந்த பேச்சில் நல்ல பேச்சு இருக்குது, கெட்ட பேச்சு இருக்குது, உண்டு தானே. அதுதான் நபி சொல்றாங்க, கவிதை என்ன கூடுமா கேட்குறீங்க? கவிதையும் பேச்சு போலத்தான். ஹசனுஹு ஹசனுன் கபீஹுஹு கபீஹுன். அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்குது. என்ன அர்த்தம்? நல்ல பேச்சு கூடும் தானே. பேசாம வாய் மூடிட்டு இருக்க முடியுமா? எப்படி நல்ல பேச்சு கூடுமோ நல்ல கவிதையும் கூடும். சல்லாசன் ஃபத்வா கூடும். நபி விளக்கம் தந்துட்டாங்க, நபி தீர்ப்பு சொல்லிட்டாங்க, கவிதை கூடும். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடக்கூடிய பாடலுக்கு தான் நம்ம மௌலித் என்று சொல்கிறோம். மௌலிது கூடாது, மௌலிது கூடாது சொல்றாங்களே, மீலாது கூடும் தானே. மீலாத பத்தி நம்ம விளக்கணுமா இல்லையா? மௌலிது கூடுமா கூடாதா? மௌலிது கூடாது நம்ம பேசுறாங்க இல்லையா? எதிர்த்தரப்புவாதிகள், வஹாபிகள். மௌலிதுல என்ன, நபியை வந்து கவிநடைய புகழ்றது, இது புகழ்றதுன்னு சொல்ல கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்னி உரீது அன் அம்தஹக, நான் உங்களை புகழ்ந்து பாட வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் உங்களை புகழ்ந்து பாடணும்னு விரும்புறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது எப்படி என்னை புகழ்ந்து பாடலாம், அது தடையல்ல அப்படி சொன்னாங்களா? தடைன்னு சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இல்ல. நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹாத்தி லா யஃபுலுல்லாஹு ஃபாக்க, தாராளமா பாடுங்களேன். நபி சொன்ன வார்த்தையை சொல்றேன், என்ன புகழ்ந்து பாடணும் விரும்புறீங்களா? தாராளமா பாடுங்களேன். அப்படி பாடுனீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உங்கள் பற்களை கொட்டாமல் ஆக்கட்டுமாக. நபி துஆ வேற செய்றாங்க, அல்லாஹ் உங்கள் பற்களை கொட்டாமல் ஆக்கட்டுமாக. இந்த பல்லு கொட்டுச்சுன்னு வைங்களேன், என்ன ஆகும்? முக பொலிவு போயிடும், முக அழகு குறைஞ்சிடும். அப்படிதானே? பல்லு விழ ஆரம்பிச்சுட்டா முக அழகு குறைஞ்சிட்டே இருக்குங்க. இதுல ரெண்டு கருத்து இருக்குது. ஒன்று, உங்க வாயில் உள்ள பல்லு நிரந்தரமா இருக்கணும். ரெண்டாவது என்ன, உங்க முக அழகு நிரந்தரமா இருக்கணும். இப்ப நபி என்ன சொல்ல வராங்க? நபியை புகழ்ந்தா முக அழகு கூடுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில நம்ம முகம் பிரகாசமானது. ஏன்னா அல்லாஹ்வுடைய ஹபீபை புகழுது இந்த வாய். அல்லாஹ்வுடைய ஹபீப, அல்லாஹ்வுடைய நேசரை இந்த வாய் புகழும் போது அந்த வாய்க்கு, அந்த முகத்திற்கு அல்லாஹ் பொலிவை தருகின்றான். அல்லாஹ் விரும்புறான் தானா? அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஃபுலுல்லாஹு ஃபாக்க, அல்லாஹ் உங்களுடைய வாயில் உள்ள பற்களை கொட்டாமல் ஆக்கட்டுமாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி துஆ செய்றாங்கன்னு என்ன அர்த்தம்? நபியை புகழ்ந்து பாட வேண்டும் என்பதை நபி விரும்புகிறார்கள். அப்பதான் அந்த சஹாபி பாடுகிறார்கள், மின் கபுலிஹா திபுத ஃபில் நிலாலி வ ஃபீ முஸ்தௌதஇன் ஹைஸு யுக்ஸஃபுல் வரகு. மாநபி அவர்களே, இந்த உலகத்திற்கு நீங்கள் வருவதற்கு முன்னால், இந்த உலகத்திற்கு நீங்கள் வருவதற்கு முன்னால் சொர்க்கத்தினுடைய மரத்தின் நிழலிலே தாங்கள் இருந்தீர்கள். வ ஃபீ முஸ்தௌதஇன் ஹைஸு யுக்ஸஃபுல் வரகு, அப்பொழுது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கருவறையில் தாங்கள் இருந்தீர்கள். அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய கருவறையில் இருந்தீர்கள். சும்மா ஹபத்தல் பிலாத, பின்பு இந்த உலகத்திற்கு நீங்கள் மாறி மாறி வருகிறீர்கள். ஒவ்வொரு நபியினுடைய முதுகு நண்டுல இந்த உலகத்திற்கு நீங்கள் வருகிறீர்கள். உலகத்திற்கு நீங்கள் வரும்போது லா பஷர் அந்த ஒலா முதுகத்துன் ஒலா அனக்குன் பல் நுத்ஃபத்துன், இந்த உலகத்திற்கு நீங்கள் வருகிற பொழுது வரும்போதே அப்படி மனசர வரல. மாறாக நீங்கள் இந்த உலகத்திற்கு வருகின்ற பொழுது நீங்கள் இரத்தக்கட்டியாகவும் வரல, சதக்கட்டியாகவும் வரல, மரபணுவாக வந்தீர்கள். நல்லோர்களின் முதுகந்தண்டிலே நீங்கள் மரபணுவாக வந்தீர்கள். தர்கபு சஃபீன, தர்கபு சஃபீன, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தில் அந்த கப்பல் ஓடிச்சா இல்லையா, அந்த கப்பல்ல நீங்கள் பயணித்தீர்கள். கப்பல் எப்படி பயணிக்கிறது? அந்த நபியினுடைய முதுகந்தண்டுல, நபியினுடைய முதுகந்தண்டுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க. அப்படிதான் உலகத்துக்கு வரணும், மாறி 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 தானே வரணும். அதைத்தான் சொல்றாரு யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை புகழ்ந்து பாடுகின்ற பொழுது, வகத அல்ஜம நஸ்ரன் வஅஹ்லஹு அல் கர்கு, அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தை
வெள்ளத்தில் மூழ்கடித்தான். அப்படி வெள்ளத்தில் மூழ்கடிக்கின்ற பொழுது நீங்கள் கப்பலில் பயணித்தீர்கள். துன்கலு மின் சாலிபின் இலா ரஹிமின் இதா மதா ஆலமுன் பதா தபக். நபியை புகழ்ந்து பாடுறார். நீங்கள் பரிசுத்தமான ஆண்களுடைய முதுகந்தண்டின் வழியாக பரிசுத்தமான தாய்மார்களுடைய கருவறைக்கு நீங்கள் மாறி மாறி சென்றீர்கள். அப்படி மாறி மாறி காலம் காலமாக சென்று அந்த லம்மா உளித்த நீங்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதராக பிறந்த பொழுது அஷ்ரகத்தில் அரது இந்த பூமியை பிரகாசித்தது. இந்த உலகத்தில் நீங்கள் மனிதராக பிறந்த பொழுது இந்த பூமியை பிரகாசித்தது. உங்களுடைய பேரொளியால் அடிவானமும் பிரகாசமானது. நாங்கள் தங்களுடைய அந்த வெளிச்சத்திலும் தங்களுடைய அந்த பேரொளியிலும் தங்களுடைய நேரான வழிகாட்டலிலும் இப்பொழுது நாங்கள் மூழ்கி முத்தெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். யார் சொல்றார்? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிய பாடல் தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே அப்துல்லா இப்னு ரவாஹா என்கிற சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து பாடுகின்ற பொழுது ஒஃபீனா ரசூலுல்லாஹ், எங்களிலே அல்லாஹ்வின் தூதர் இருக்கின்றார். யதுலு கிதாபஹு, கவிதை பாடுறார். இது கவிதையாகவே நபியை புகழ்றார். ஒஃபீனா ரசூலுல்லாஹி யதுலு கிதாபஹு இதன் ஷக்க மஅரூஃபும் மினல் ஃபஜ்ரி சாத்திஉ அரானல் ஹுதா பாதல் அமா ஃபகுலூபுனா பிஹி மூகினாத்துன் அன்னமா கால வாக்கிஉ. எங்களில் அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார். அவர் அதிகாலை வெளிச்சம் வருகின்ற பொழுதே இறைவேதத்தை ஓதி காண்பிப்பார். எங்களுக்கு நேர்வழியை அவர்தான் காண்பித்தார். எங்கள் இதயங்கள் எல்லாம் இருண்டு இருந்த பொழுது, குருட்டுத்தனத்தில் இருந்த பொழுது அவர்கள் தான் எங்கள் இதயங்களுக்கு ஒளி தந்தார்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் அது நடக்கும் என்று எங்கள் இதயங்கள் உண்மையாக நம்பின. யபீது யுஜாஃபி ஜம்பஹு மின் அன் ஃபிராஷிஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே படுக்கையிலே முழுமையாக தூங்கிவிட மாட்டார்கள். குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்வை வணங்குவார்கள். இணை கற்பிப்பாளர்கள் எல்லாம் இரவு நேரத்திலே முழுமையாக அவர்கள் தங்களுடைய படுக்கையில் அழுந்தி படுத்து தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் ஒரு பகுதியில் எழுந்து இறைவனை வணங்குவார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு இறை தூதர் எங்களில் இருக்கிறார்கள். யார் சொன்னது? அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னர் ரசூல் ல நூருன் இஸ்தலாஉ பிஹி, இதோ எங்களின் தூதர் யார் தெரியுமா? அவர் ஒரு பேரொளி. அந்த பேரொளியின் மூலமாக இந்த உலகமே ஒளியாகி கொண்டிருக்கிறது, பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு விட்டு போன அந்த இஸ்லாமும் அந்த குர்ஆனும் நமக்கு பிரகாசம். இந்த உலகமே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதா இல்லையா? இன்ன ரசூல் நூருன் இஸ்தலாஉ பிஹி, எங்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரொளி. அந்த பேரொளியின் மூலமாக உலகமே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்று காப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவங்க என்ன செய்றாங்க? பாடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வந்த ஹதீஸ் சொல்றேன், பல கிதாபில் வரக்கூடிய செய்தி, நேரத்தை அனுசரித்து சில செய்திகளை உங்கள்கிட்ட பதிவு செய்றேன். நபியை புகழ்ந்து பாடுவதை நபி அனுமதித்திருக்கிறார்கள். அதற்கான சான்றுகள் ஏராளம். ஹதீஸ் கிதாபுகளிலே புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்களில் இருக்கிறது, வரலாற்று நூல்களில் இருக்கின்றது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடியதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்கிறார்கள். சஹாபாக்கள் விரும்பி படித்திருக்கிறார்கள், விரும்பி படிச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணிட்டானோ அப்படின்னு சொன்னா, இப்ப படிக்கலாம் சொன்னவன ஆதாரத்தை வைக்க ஆரம்பிச்ச உடனே அடுத்து ஒன்று கொண்டு வரான். என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு மௌலூது கிதாபுல ஷிர்க் இருக்குது, குஃபர் இருக்குது. மௌலூது கிதாபுல ஷிர்க் இருக்குது, குஃபர் இருக்குது. இன்னைக்கு அப்படி அப்ப எதையாவது ஒன்று சொல்லி கம்பு சுத்தணுமா இல்லையா? அப்போ நம்ம என்ன செஞ்சோம்? சில வருடத்துக்கு முன்னாடி பகிரங்கமா சவால் விட்டோம் மேலப்பாளையத்தில். பகிரங்கமான சவால். நீங்களாம் ஆம்பளைகளா இருந்தா வரிக்கு வரி அஸ்ஸலாமு அலைக்கும் ஸைனல் அம்பியால ஆரம்பிச்சு சுபான மௌலிது கடைசி அடி வரைக்கும் வரி வரியா பேசணும். வரி வரியா வாதத்துக்கு தயாராக கேட்டோம். இன்னும் வரைக்கும் தயாராகல. கடைசியில நம்ம கடுமையான வாத அழைப்பு கொடுத்த காரணத்தினால பல நெருக்கடிக்கு ஆளாகி ஒப்பந்தமே போடலைங்க. நல்ல கவனிங்க, இதுக்கு முன்னாடி நடந்த விவாதங்கள், பல விவாதங்கள்ல ஒப்பந்தம் போட்டோம். இந்த விவாதத்துக்கு ஒப்பந்தம் போட அவங்களுக்கு தைரியம் இல்லை. கடைசியில் என்ன பண்ணா, ஒரே ஒரு நாள் மட்டும் விவாதம் பண்ணுவாங்கன்னு கெஞ்சிரான். ஒரு நாள் மட்டும் விவாதம் பண்ணுவாங்கன்னு கெஞ்சிரான். ஒரே ஒரு நாள் விவாதம் பண்ணி போறான். நம்ம என்ன கூப்பிடுறோம்? இப்போ நம்ம சவால் தான், அந்த சவால் நிக்கல. வரிக்கு வரி விவாதம் என்பது நமக்கு கியாமத் வரைக்கும் இந்த சவால் நின்றுகிட்டே தான் இருக்கும். இதை ஏத்துக்கிறதுக்கு அவனுக்கு திராணியும் கிடையாது.
ஆனா என்ன செய்வானு கேட்டீங்கன்னா, வெளியில போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ரபீஉல் மாசத்துல ஒவ்வொரு ஏரியாவும் பரவி போய் இந்த சைத்தான்கள் ஜுந்துகள் இருக்கா இல்லையா, ஒவ்வொரு ஏரியாவை போய் கெடுக்க போகும் பாருங்க. ஹதீஸ்ல வருது இல்ல, சைத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா? சைத்தானுடைய தலைவன் தன்னுடைய ஜுந்த கூப்பிட்டு, தன்னுடைய படையை கூப்பிட்டு, நீ இங்க போய் கெடுத்துட்டு வா, நீ இங்க போய் கெடுத்துட்டு வா, நீ இங்க போய் கெடுத்துட்டு வான்னு சொல்லுவானா. ஒவ்வொருத்தனா போய் கெடுத்துட்டு வருவான். அந்த மாதிரி மீளாத டைம் வந்துட்டு வைங்களேன், இந்த படம் டிஎன்டிஜே போட்ட படம் என்ன செய்யும் தெரியுமா? நீ இங்க இந்த ஊருக்கு போ, அங்க போய் கெடு, நீ இங்க போய் கெடு. ஒருத்தன் கெடுக்க போறான். எப்படி கெடுக்க போறான் தெரியுமா? ஆனா அந்த ஆளை குறிப்பிட்டு கூப்பிட்டேன். ஷம்சுல் கான் ஒரு ஆள் இருக்கிறார், நான் அவர் பேர் சொல்லி கூப்பிட்டேன். தைரியமா நான் தான் வாயான்னு கூப்பிட்டேன். தைரியமா நான் தான் வா, சிறுக்கு இருக்குன்னு சொல்றியா இல்லையா, குஃபர் இருக்குன்னு சொல்லியா இல்லையா, வரிக்கு வரி பேசுவோம் வாப்பான்னு. துண்ட காணும் துணியை காணும் ஓடுறாரு, இன்னும் வரைக்கும் ஓடிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு? இப்போ கீழே கிளம்பி பேசுறாரு. மௌலுது வரி, மௌலுது கிதாபில் வரிக்கு வரி நாங்கள் விளக்கம் சொல்ல போகிறோம். ஆனா எங்கள்கிட்ட வந்து சொல்றாங்க விளக்கத்தை. ஒண்ணும் தெரியாத ஆளை கூப்பிட்டு விளக்கம்னா, அட நான் கூப்பிடுற உடனே வரிக்கு வரி எங்கள்கிட்ட வாதத்துக்கு வா, வரிக்கு வரி பேசுவோம். அதுல சிறுக்கு இருக்குதா குஃபர் இருக்காது நிரூபிப்போம், வரி வரியா முடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஸைனல் அன்பியா, அதான் முதல் அடி, முதல் வரி அதுதானே. அதுல சிறுக்கு இருக்கா இல்லையா முதல்ல அதை பேசுவோம். அது முடிஞ்ச பிறகு அடுத்த அடிக்கு போவோம். அது முடிஞ்ச பிறகு அடுத்த அடிக்கு போவோம். அப்பவுமே நீங்க டிக் பண்ணணும். இதுல சிறுக்கு இல்ல குஃபர் இல்ல, நம்ம டிக் பண்ணிட்டு தான் அடுத்து போகணும். அது தெரிஞ்சு போயிருமா இல்லையா? நீ இங்கன கொஞ்சம் அங்கன கொஞ்சம் தாவக்கூடாது. ஏன்னா ஒரு விவாதம் நடக்கும் போது திசை திருப்புறதுக்கு வேற ஒன்று தாவுறது, அங்க பேச இன்னொன்னு தாவுறது, பதில் இல்லாம இப்படி தாவிட்டு இருக்க வேலை இருக்க கூடாது. ஒன் பை ஒன்னா வா, ஒரு வரியா முடிப்போம். அதை டிக் பண்ணிடணும். இது கூடும் இது கூடாது டிக் பண்ணிட்டு அடுத்து போவோம். இந்த விவாதத்துக்கு இன்னும் வரைக்கும் ஏற்றுக்கொள்றதுக்கு இவங்களுக்கு முதுகெலும்பு இல்லை, தைரியம் இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன், தைரியம் இல்லைங்கிறேன். எங்கேயாவது இன்னைக்கு வந்து எங்க கூட்டம் போட்டு பேசுறேன்னா நீங்க சட்டை பிடிச்சி கேட்கலாம். ஒரு ஆள் கூப்பிடாருலங்க, ஏங்க போக மாட்டேங்க கேளுங்க. ஒரு ஆள் கூப்பிடாருல, வரிக்கு வரி பேசலான்னு கூப்பிடாரா இல்லையா, ஏன் அங்க போக மாட்டேங்க கேளுங்க. ஏன் போக மாட்டீங்க? இங்க வந்து நின்று வரிக்கு வரி நாங்க விளக்கம் சொல்ல போறோங்கிறிய, வரிக்கு வரி விளக்கம் பேசுறதுக்கு ஒரு ஆள் தயாரா இருக்கிறாரு. உங்க திராணியே நீ அங்க காட்டுங்க, எங்களை ஏன் குழப்புறீங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழலாம். நான் ஒன்னு சொல்லவா, அவன் எப்படி குழப்புறான்னு நான் சொல்லவா? அதாவது இந்த ஷைத்தான்களுடைய அந்த குழப்பம், ஷைத்தான் குழப்பம் தானே, அழகா குழப்பம். சத்தியத்தை அசத்தியத்தை அப்படி கலந்து நன்மை செய்யற மாதிரியே நம்ம செய்ய வச்சு கெடுத்து விட்டு போயிடுவான். இது ஷைத்தான் முத ஆளு. அந்த ஷைத்தானுடைய படம் அப்படித்தானே இருக்கும், அப்படித்தானே இந்த உம்மத்தை கெடுக்கும். அவன் எப்படி கெடுக்கிறான் பாருங்களேன். உதாரணத்துக்கு ஒரு சில செய்தியை நான் சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் வந்து குர்ஆன்ல நம்ம வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து என்ன சொல்றோம்? அந்த கஃபாருல் கத்தாயா சொல்றோமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து என்ன சொல்றோம்? அந்த கஃபாருல் கத்தாயா. என்ன அர்த்தம்? நபியே நீங்கள் பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள் சொல்றோமா இல்லையா? நபியே நீங்கள் பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள். உடனே ஒரு தூக்குறாரு, இது மௌலுது வரி, இது குர்ஆனுக்கு மோதுகிறது, குர்ஆனுக்கு முரண்படுகிறது. எப்படி முரண்படுது தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை யாருங்க மன்னிப்பா? அல்லாஹ் தானே பாவத்தை மன்னிப்பான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த மௌலுது வரி எதுக்கு முரண்படுது? இந்த குர்ஆன் ஆயத்துக்கு முரண்படுது. எனவே இந்த மௌலுதை நீங்க ஓதுனீங்கன்னா சிறுக்கு, நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க. இது பொதுமக்களுக்கு என்னங்க தெரியும்? என்ன தெரியும்? அப்ப உமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவத்தை வெளிப்படையா பார்த்தா நீங்க அப்படிதான் நம்புவீங்க. கரெக்டா தானே சொல்றான்? குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறானே, பாவத்தை அல்லாஹ்வை தவிர யார் மன்னிப்பாண்டு? நீங்க நபியை பார்த்து, நபியை நீங்கள் பாவத்தை மன்னிக்க கூடியவர்கள் சொல்றீங்களே, அப்ப இது குர்ஆனோடு மோதல் தானே. குர்ஆனுக்கு மாற்றமா தான் நீங்க படிச்சு வச்சிருக்கீங்க. அப்ப இது நரகத்துக்கு தானே கொண்டு போகும். பாமர மக்களை குழப்பலாங்க. அதுதான் சொல்றேன், ஆலிம்கள் எங்கள்கிட்ட வாங்குறேன், ஆலிம்கள் எங்கள்கிட்ட வா, வந்து எங்கள்கிட்ட பேசுங்கிறேன். இப்ப இது எப்படி குழப்பறாங்க நான் சொல்லவா? சரி, நான் என்ன கேட்கிறேன், அதே இறைவன் தான் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான்னு சொன்ன இறைவன் தான் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நபி அவர்களே நீங்கள் உங்கள் சமூகம் செய்த குற்றத்தை மன்னியுங்கள் அல்லாஹ் சொல்றான். அந்த அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றான், வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக ஃபஅஃபு அன்ஹும் ஃபஅஃபு அன்ஹும் அல்லாஹ் சொல்றான். உங்கள் சமூகத்திடத்தில் நீங்கள் கடுமையான போக்கில் நடந்து கொண்டால் அவர்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடி போயிருவாங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவங்களை கடினமா நடக்க வேண்டாம், மன்னிங்கங்கிறான் அல்லாஹ். ஃபஅஃபு அன்ஹும், நீங்கள் மன்னியுங்கள். அல்லாஹ் தானே சொன்னா, நபியை பார்த்து சொன்னா, நபி அவர்களே நீங்கள் உங்க சமூகத்தை மன்னிங்கன்னு அல்லாஹ் தானே சொன்னா. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னது மீறுவாங்களா, அல்லாஹ் சொன்னது பாரு நடப்பாங்களா? சொல்லுங்களேன். அல்லாஹ் சொன்ன மாதிரி சரி, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சு தானே வாழ்ந்துருக்கிறாங்க.
மன்னிச்சு வாழ்ந்திருக்கிறாங்க. இப்ப நான் நபியை பார்த்து சொல்றேன், அந்த கஃபாருல் கத்தாயா, நபியே நீங்கள் குற்றங்களை எல்லாம் பாவங்களை எல்லாம் மன்னித்தவர்கள். இது எங்க குர்ஆனுக்கு முரண்பட்டுச்சுன்னு கேட்கிறேன். அதுக்கு தான் வரமாட்டுக்கான், அதுக்கு தான் இங்க வாடான்னு வரமாட்டுக்கான். புரியுது உங்களுக்கு? எங்க போடுறா? குர்ஆன் முறையாக படிக்காத பொதுமக்கள்கிட்ட வந்து குழப்பத்தை உண்டாக்கலாமா? இல்லை, சைத்தா வேலை தானே. சைத்தா வேலை என்ன வேலை? குழப்பத்தை எங்க கொண்டு போடணும், அங்கதான் கொண்டு போடுறது. அங்கதான் வியாபாரம் பண்ண முடியும். அதனால தான் அவன் யாரை டார்கெட் பண்றான்? பொதுமக்களை டார்கெட் பண்றான். ஆலிம்கள் அங்க கூப்பிட்டு வர மாட்டேங்கான். விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இப்படித்தான் குர்ஆனோடு மோத விடுறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குற்றங்களை மன்னித்தவர்கள் தான். குர்ஆன் சொல்கிறது, நபியை நீங்கள் மன்னியுங்கள், அல்லாஹ் மன்னிங்க நபிட்ட சொல்லிட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பாங்களா மாட்டாங்களா? குர்ஆன் பிரகாரம் வாழ்ந்தாங்க, மன்னிப்பாங்க, மன்னிச்சு தானே இருந்தாங்க. நான் நபியை பார்த்து சொல்றேன், நபியே நீங்கள் பாவங்களை மன்னித்தவர்கள். இப்ப நான் குர்ஆனுக்கு உட்பட்டு பேசுறேன்னா குர்ஆனுக்கு முரணா சொன்னானா? இவன் வந்து உங்கள்கிட்ட என்ன என்ன கடை போடுவான், என்ன சரக்கை விற்பான்? குர்ஆனோடு மோதுகிறது. குர்ஆனோடு மோதும் மௌலிது வரிகள். குர்ஆன் இப்படி சொல்லுதா, மௌலிது இப்படி சொல்லுது. குர்ஆன் இப்படி சொல்லுதா, மௌலிது இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி இந்த சைத்தான் வேலையை கரெக்டா இந்த பெரிய சைத்தான்கள் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப இந்த சைத்தானுடைய வேலையை ஃபுல்லா இவனு தான் பண்ணிட்டு இருக்கான். சைத்தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. இப்போ சொல்ல புரிஞ்சுக்கலாம். எல்லா வேலையும் இவன் பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அவன் இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். பரவாயில்லப்பா, நம்மளை விட பெரிய வேலையை இவனு பார்க்கறானோ, நம்ம பேசாம ஒரு ஓர பக்கம் தூங்குவோம். சைத்தானையே தூங்க போட்டு சைத்தானுக்கு ரெஸ்ட் கொடுக்குற அளவுக்கு இவங்க பம்பரமா சுத்துறானோ. ஊர் ஊரா போய் நபியை புகழ்ந்துடாதீங்க, மீளாது கொண்டாடிடாதீங்க, நபியை பேசிடாதீங்க, நபியை புகழ்ந்துடாதீங்க, மௌலிது ஓதிடாதீங்க. ஏன்? அது குர்ஆன்ல முரண்படுது, அது குர்ஆனுக்கு முரண்படுது. இன்னொன்னு சொல்லவா? இன்னொன்னு சொல்றேன். அதாவது இந்த குர்ஆன்ல அவன் சொல்றான் என்னன்னா, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். எனக்கு உதாரணம் சொன்னா தான் உங்களுக்கு புரியும். நீ எப்படி குர்ஆனுக்கு மோத விடுறான் பாருங்களேன். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்லி விளக்கணும் இல்லையா? சரி, இது ஷிர்க் இருக்கிற மாதிரி ஒரு வாசகத்துக்கு தவறான விளக்கம் கொடுத்தல் என்பது வேறு, உண்மையான அர்த்தம் என்பது வேறு. இப்படிதானே? நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம், எந்த கருத்துல நான் சொல்றேன்னு நான் சொன்னா தானே. நான் இந்த கருத்துல சொல்றேன், நீங்க இல்ல இல்ல நாங்க இந்த கருத்துல தான் எடுப்போம் நீங்க சொன்னதுக்கு நான் எப்படிங்க பொறுப்பாகுவேன்? அடே, நான் இந்த கருத்துல சொல்றேன்டா, நான் சிறுக்குடைய அர்த்தத்துல சொல்லலடா, நான் குர்ஆன் சொன்ன, ஹதீஸ் சொன்ன, மார்க்கத்துக்கு உட்பட்ட கருத்துல சொல்றேன்டா நான் சொல்றேன். அவன் என்ன பண்றா? இல்ல இல்ல நாங்க இந்த அர்த்தத்தில் தான் புரிவோம். நீ புரிஞ்ச நான் என்னடா பண்ணுவேன்? நீ புரிஞ்ச நான் என்ன பண்ணுவேன்? இப்போ எதை வேண்டுமானாலும் ஒரு நல்ல அர்த்தம், நல்ல சொல்லுக்கு கெட்ட அர்த்தம் எடுக்க முடியுங்க. ஆனா இறைவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஒரு சொல்லுக்கு நல்ல அர்த்தம் எடுக்கிறவன் தான் நல்ல மூமின்ங்கிறான். அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. நல்ல மூமின் யார் தெரியுமா? ஒரு சொல்லை கேட்கின்ற பொழுது அது நல்ல கருத்தை எடுத்து பின்பற்றுபவர்கள், அவங்க தான் நல்ல மூமின். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. இப்போ யாரு? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தவர், நிறைய பாடல் பாடி இருக்கிறார் நபி முன்னாடியே. சரிங்களா? இப்போ இவன் என்ன சொல்றான்? நபியை புகழ்ந்தா நன்மை கிடைக்காது, நரகத்துக்கு போயிருவிய, நபியை மௌலிது ஓதுனா நரகம் கிடைக்கும், மௌலிது ஓதுனா நன்மை கிடையாது சொல்லிட்டு இருக்கானா இல்லையா? சொல்றானா இல்லையா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு தன்னை புகழ்ந்து பாட சொன்னாங்க. அவர் பாடுறார். பாடும்போது என்ன பாடுறாரு? ஹஜௌத முஹம்மதன் ஃபஅஜப்து அன்ஹு وعند الله في ذاك الجزاء هجوت محمدا برا حنيفا رسول الله شيمته الوفاء فإن أبي ووالده وعرضي لعرض محمد منكم بقاء فمن يهجو رسول الله منكم ويمدحه وينصره سواء وجبريل رسول الله فينا وروح القدوس ليس له كفاء. யார் பாடுறா? ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு. யார் சொல்லி பாடுறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி. யார் முன்னாடி பாடுறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி. எங்க வச்சு பாடுறாங்க? பள்ளியில வச்சு பாடுறாங்க. சரிங்களா? இந்த ஹதீஸ் எந்த கிதாபில் வருது? முஸ்லிம் கிதாபில் வருது. முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் நபியை திட்டுகிறீர்களா? யார் கேட்கிறா? ஹஸ்ஸான். இந்த பாடல தான் அர்த்தம். ஹஜௌத முஹம்மதன், நீங்கள் எல்லாம் நபியை திட்டுறீங்களா?
ஃபஅஜபத்து அன்ஹு, உங்க பேச்சுக்கு நபினா பதில் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க, நான் பதில் கொடுக்குறேன். ஃபஅஜபத்து அன்ஹு, நீ நபியை திட்டுனா அதுக்கு பதில் எப்படி வரும் தெரியுமா? நான் நபியை புகழ் வேண்டாங்கிறார். நீ நபியை திட்டுனா அதுக்கு என் பதில் எப்படி இருக்குன்னு கேட்டா நான் நபியை புகழுவேன். ஃபஅஜபத்து அன்ஹு வ இன்தல்லாஹி ஃபீ தாக்கல் ஜஸா, நான் நபியை புகழ்ந்து பாடுறேன் பத்தியா, இதற்காக அல்லாஹ்விடத்தில் எனக்கு மகத்தான கூலி இருக்கிறது. அப்ப நபியை புகழ்ந்து கவி பாடுனா அதுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி கிடைக்கும். யார் பாடுறா? ஒரு சஹாபி. யார் முன்னாடி பாடுறாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி, அப்படிதானே? அப்ப நபி அனுமதிச்சிட்டாங்க தானே? நபியை புகழ்ந்து பாடுனா நன்மை கிடைக்கும் நீ எப்படி சொல்லலாம்? நபி கேட்டாங்களா? நன்மை கிடைக்காதுங்க நபி சொன்னாங்களா? அப்ப நபியை புகழ்ந்து பாடினால் நன்மை கிடைக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் வைத்து பேசப்பட்டதால் அது அங்கீகாரம், நபியின் அங்கீகாரம். சரி, என்ன பாடுறாரு? ஹஜௌத முஹம்மதன் பர்ரன் ஹனீஃபா, சத்தியத்தில் நிலைத்திருக்கக்கூடிய நன்மையில் நிலைத்திருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ இகழ்கிறாயா, திட்டுறியா? ரசூலல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரை நீ திட்டுறியா? சீமத்துஹு அல் வஃபா, அவர்களின் அடையாளமே வாக்குறுதியை நிறைவேற்றுவது அல்லவா, அவங்களை நீ திட்டுவியா? ஃபஇன்ன அபீ வ வாலிதஹு வ இர்லி, நீ எங்க நபியை நீ திட்டி கேவலப்படுத்துற அப்படின்னு சொன்னா என் வாப்பா, என் வாப்பாவுடைய வாப்பா, என் மானம், இவை அனைத்தும் எங்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மானத்தை மரியாதையை பாதுகாப்பதற்கு இது அனைத்தும் கேடயம் அப்படிங்கிறாங்க. என் நபியின் மான மரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்றால் என் மானத்தை நான் கொடுப்பேங்கிறார். உயிரை கொடுக்க துணிந்தவர்கள் சஹாபாக்கள் மானத்தை கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? உயிரை கொடுக்க துணிந்த சஹாபாக்கள் தானே. எங்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானம் மரியாதைக்கு ஒரு இழுக்கு ஒருமையானால் அந்த மானம் மரியாதையை பாதுகாப்பதற்கு என் மானத்தை நான் கேடயமாக வைப்பேன். என் தந்தையை கூட நான் கேடயமாக வைப்பேன். என் தந்தையின் தந்தை என் பாட்டனாரை கூட நான் கேடயமாக வைப்பேன். ரசூலல்லாஹி மின்கும், உங்களில் யார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுவார்களோ அவர்களும், எங்களில் யார் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாடுவார்களோ அவர்களும் சவாவுன், ரெண்டு பேரும் சமமாகுவோமா? சமமாகுவோமா? திட்ட நீங்களும் நபியை புகழ்ந்து பாடுகிற நாங்களும் சமமாகுவோமா? யார் கேட்கிறா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு. இப்ப அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம் வஹாபிகள்கிட்ட. நபியை புகழாதேன்னு சொன்னா நபியை திட்டுறது தான் தானே. நாங்க நபியை புகழ்ந்துட்டு இருக்கிறோம். டேய், திட்டுற நீனும் நபியை புகழ்ற நாங்களும் சமமாகும் போட, சமமாகுவோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்று சாதாரண மனிதன், நீ நபியை திட்டுறடா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பாவம் செய்தார்கள், பெரிய பாவம் செய்தார்கள், நீ திட்டுறடா நபியை திட்டுறது தானே. நீ பாவின்னு சொன்னா திட்டுறத புகழ்றதாங்க. உங்களை மேடையில் கூப்பிட்டு வச்சு யார் தெரியுமா பெரும் பாவி, இவர் யார் தெரியுமா சின்ன பாவம் கூட விட மாட்டார், பெரிய பாவத்தை கூட விட மாட்டார், எல்லா பாவத்தையும் செய்த மாபெரும் பாவிங்க இவர் அப்படின்னு சொன்னா புகழ்றதா திட்டுறதா? ஒரு ஆளை கூப்பிட்டு யார் தெரியுமா சிறந்தவர், சின்ன பாவம் கூட செய்ய மாட்டார், பெரிய பாவம் செய்வாரா? சின்ன பாவத்தை செய்யாமல் ஒதுங்கி ஓடக்கூடியவர் பெரும்பாவத்தை செய்வாரா? நல்ல மனிதர், ஒழுக்கமாக வாழ்ந்தவர், முன்மாதிரி மனிதர் அப்படின்னு சொல்றேன். இது புகழ்றதா திட்டுறதா? அந்த ஷைத்தானுடைய ஜுந்துகள் என்ன சொல்லுது நபியை பார்த்து? என்ன சொல்லுது? ஷைத்தானுடைய படைகள் நபியை பார்த்து என்ன சொல்லுது? சின்ன பாவம் செய்வாங்க, பெரிய பாவம் செய்வாங்க. நபியினுடைய கண்ணு விபச்சாரம் செய்ததுன்னு சொல்லியிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? நீங்க தெரியறதுக்காண்டி இதை சொல்றேன், எவ்வளவு டேஞ்சர் சொல்றேன். நம்ம நாவு பயப்படுது இந்த வார்த்தையை சொல்றதுக்கு. அந்த அதான் சொல்றேன், நம்மள மாதிரி சாதாரண மனசில் ஒப்பிட்ட காரணத்தினால இவன் அவனை மாதிரியே நபியை நினைக்கிறான், அவனை மாதிரியே நபியை நினைக்கிறான். திருட்டு பையன் அடுத்த பார்த்து என்ன நினைப்பான்? திருட மாதிரியே நினைப்பான். இப்படிதானங்க. ஒரு ரெண்டு பேர் சரிங்களாண்ணா, ஒரு சேர்ல உட்காந்து நல்லா தூங்கி விடுறாரு. ஒரு ஆளு சேர்ல உட்காந்து நல்லா தூங்கி விடுறாரு. ரெண்டு பேர் உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் நினைக்கிறான், இந்த ஆள் என்னப்பா தூங்கி விடுறான், நம்மள மாதிரி நைட்டு ஃபுல்லும் தூங்காம பல வீட்டில் திருடி இருப்பானோ, நம்மள மாதிரி நைட்டு ஃபுல்லும் தூங்காம இவன் பல வீட்டில் திருடி இருப்பானோ, அதனால தூங்கி விடுறான் போல அவன் நினைக்கிறான். இன்னொரு ஆளு, என்னப்பா அந்த ஆள் தூங்கி விடுறாரு, நம்மள மாதிரி நைட்டு முழுக்க நின்று கால் கடுக்க வணங்கி இருப்பாரோ, நம்மள மாதிரி நைட்டு தூங்காம கால் கடுக்க நின்று வணங்கி இருப்பாரோ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கால் வீங்குற அளவுக்கு வணங்கி இருக்கிறாங்க. நம்மளும் கால் வீங்குற அளவுக்கு வணங்கணுமா இல்லையா?
கால்விங்கிற அளவுக்கு நம்ம வணங்கி தூக்கத்தை இழந்த மாதிரி இவரும் என்ன செஞ்சிருப்பாரோ, தூக்கத்தை இழந்திருப்பாரோ. அதனால அப்ப பார்க்கிறவன் பார்வை தான். நபியை பாவியா பார்க்கிறவன் அவன் 1 நம்பர் பாவியா இருப்பான். அதானங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணு விபச்சாரம் செய்துன்னு ஒருத்தன் சொல்றான்னு சொன்னா எவ்வளவு அயோக்கியன் பாருங்க. உலகத்துல 1 நம்பர் அயோக்கியன். ஏங்க நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஷைத்தானோட கேடு கெட்ட தன்னங்க இது. ஷைத்தானே சொல்ல துணியல தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்ட்ட ஷைத்தான் கேட்டான், என்ன கியாமத் வரைக்கும் வாழ வைன்னு சொன்னானா? கியாமத் வரைக்கும் என்ன வாழ வை. அல்லாஹ் சரி வாழ்ந்துட்டு போடான்னா. அப்போ என்ன சொன்னா ஷைத்தான்? ஃபபி இஸ்ஸத்திக லா உகுவியன்னஹும் அஜ்மஈன். கியாமத் வரைக்கும் என்ன வாழ வைப்பியா? உன் அடியார்கள் எல்லாத்தையும் நான் கெடுப்பேன்னா. உன் அடியார் எல்லாத்தையுமே உன் மகத்துவத்தின் மீது ஆணையாக நபி அல்லாஹ்ட்ட சொல்றான் ஷைத்தான், உன் மகத்துவத்தின் மீது ஆணையாக ஃபபி இஸ்ஸத்திக லா உகுவியன்னஹும் அஜ்மஈன். நான் எல்லா அடியார்களையும் கெடுப்பேன், ஆனா இல்லா இபாதக்க மின்ஹுமுல் முக்லஸீன். ஆனா உன்னுடைய சில குறிப்பிட்ட சில நல்லடியார்கள் இருக்கிறாங்க, அவங்கள என்னால கெடுக்க முடியாதுன்னா. ஷைத்தானாலேயே கெடுக்க முடியாத நல்லடியார்கள் யாருங்க? கண்ணு மூடிட்டு சொல்லலாம். யாரு யாரு? நபிமார்கள் தானங்க. இல்ல நபிமார்கள்லாம் அவன் கெடுத்துருவான், எங்களை தான் நல்லா ஷைத்தான் கெடுக்க முடியாது. யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமாங்க? நபிமார்களை ஷைத்தான் ஈஸியா கெடுத்துருவான், எங்களை தான் ஷைத்தானால கெடுக்க முடியாது. அந்த நல்லடியார் நாங்க தான். யாராவது சொல்ல முடியுமா? ஷைத்தான் யார சொன்னா? குறிப்பிட்ட சில நல்லடியார்கள் இருக்கிறார்கள், அவங்களை என்னால் கெடுக்கவே முடியாது என்று ஷைத்தான் சொன்ன அந்த நல்லடியார்கள் யார்? நபிமார்கள். நபிமார்கள் தானே. அந்த நபிமார்களின் தலைவர் யார்? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை தான் சொல்றான், நபியுடைய கண்ணு விபச்சாரம் செஞ்சிச்சு. ஏங்க அதை ஷைத்தானே சொல்லலைங்கிறேன். ஷைத்தானே சொல்ல பயந்த வார்த்தை. நபிமார்களை என்னால் கெடுக்க முடியும், நபிமார்களை நான் கெடுப்பேன் என்று ஷைத்தானே சொல்ல பயந்த வார்த்தை. அந்த வார்த்தையை இவன் சொல்றான் அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் நான் சொல்றேன், இவன் ஷைத்தானுக்கு வேலை கொடுக்கறத விட்டுட்டான். ஷைத்தான் இப்ப ஓரமா உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கணும். அவனுக்கு வேலையே கிடையாது. எப்ப நம்மளோட பெரிய வேலையை ஒன்று பார்த்துட்டு இருக்கிறானோ, நமக்குன்னா வேலையே இல்லை, நம்ம பேசாம தூங்கிடுவோம் மாச கணக்கா. அந்த வேலையை ஒன்று பார்த்துட்டு இருக்கானு உள்ள. இப்ப நான் இன்னொன்னு சொல்லவா? இப்ப இப்ப இந்த ஷைத்தான்கள் சரிங்களா, ஷைத்தானுக்கெல்லாம் பெரிய ஷைத்தான். என்ன பண்றான்? நபி 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 கண்ணு விபச்சாரம் செய்யும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பு செய்வாங்க, சின்ன பாவம் செய்வாங்க, பெரிய பாவம் செய்வாங்க, நிறைய பாவம் செஞ்சிருக்கிறாங்க. மனசன் தான் அவங்க மனசன் தான் எவ்வளவு பாவம் செஞ்சாங்க தெரியுமான்னு பேசியிருக்காங்க இல்லையா? இது நபியை புகழ்றதா திட்டுறதா? சரி, நம்ம என்ன சொல்றோம்? நபி அவர்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள், நபி அவர்கள் தனித்துவம் மிக்கவர்கள், நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் கிடையாது. அவருடைய கால் தூசிக்கு நம்ம போக முடியாது, அவருடைய மலஜலத்துக்கு கூட நாங்கள் நிகராக மாட்டோம். அவ்வளவு உயர்ந்தவர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் கொடுத்த தனித்துவமே வேற, தனிச்சிறப்பே வேற. உலகத்தில் உள்ள அல்லாஹ்வுடைய படைப்பில் அனைத்து படைப்பினங்களை விட முதல் இடத்தில் உயர்ந்தவர்கள் யார்? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவர்கள் அவ்வளவு தூய்மையாக அல்லாஹ் ஒழுக்கத்திலும் சரி, குணத்திலும் சரி, தோற்றத்திலும் சரி, எல்லாத்திலுமே நிறைவாக, ஒழுக்கமாக, கண்ணியமாக, சிறந்த அழகாக படைத்து விட்டான். எல்லாமே அழகு. உடல் உறுப்புகளா அழகு, குணமா அழகு, எல்லாமே அழகு. அப்படி அல்லாஹ் நபியை படைத்து விட்டான். நாங்க 12 நாள் போட்டு பேசிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம நபியை புகழ்றோமா இகழ்றோமா? புகழ்ந்துட்டு இருக்கிறோம், அப்படிதானே? இதைத்தான் ஹசன்ல கேட்கிறாங்க, அடே உங்கள யார் நபியை திட்டுகிறார்களோ அவர்களும், எங்களில் யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறார்களோ அவர்களும் 2 பேரும் சமமாகுவோமா? ஒரு காலம் சமமாக மாட்டோம்னா போங்கடாங்கிறார் நபி காலத்துல. அதைத்தான் இப்ப நம்ம சொல்லணும், டே நீ திட்டுற கூட்டண்டா, நாங்க புகழ்ற கூட்டண்டா, எங்களை போய் புகழாதன்னு சொன்னா நாங்க நபி புகழ்றதுக்குன்னு அல்லாஹ் எங்களை படைச்சிருக்காண்டா, உங்களால திட்டுறதுக்கு அல்லாஹ் ஒன்னு படைச்சு வச்சிருக்கான். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். சரியா? எவ்வளவு சாபத்து உலகத்துல சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சுக்க. நாங்க நபியினுடைய மஹப்பத்தை எவ்வளவு சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சுக்கிறோம். அதை தடுக்க நீ யாருடா? இந்த உணர்வு தான் நம்மள்ட்ட இருக்குன்னு சொல்ல வரேன். இப்ப அது இன்னொன்னு சொல்றேன். இப்ப ஜிப்ரீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வச்சு பாடுறாருங்க. என்ன பாடுறாரு தெரியுமா? கடைசி வடியை சொல்றேன். ஓ ஜிப்ரீலுன் ரசூலுல்லாஹி ஃபீனா ஓ ரூஹுல் குதுஸ் லைஸ லஹு கிஃபாஉ. நபி பக்கத்துல வச்சு பாடுறது முஸ்லிம் ஷரீஃப்ல வருது. என்ன பாடுறாரு? நாங்க யார் தெரியுமாடா? நாங்க யார் தெரியுமா? எங்கள் கூட்டத்துல தாண்டா ஜிப்ரீல் ஸலாம் இருக்கிறாரு. இறை மறுப்பாளர் கூட்டத்துல யார் வரமாட்டா? ஜிப்ரீல் ஸலாம் கிடையாது. எங்க கூட்டத்துல தான் யார் இருக்கிறா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஃபீனா, அவர்கள் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதராக வருகிறார்கள். வானவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் தானே, தூது செய்தி தானே கொண்டு வராங்க நபிமார்கள்ட்ட. அதைத்தான் சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஃபீனா, எங்களிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். ரூஹுல் குதுஸ், பரிசுத்தமான உயிர், பரிசுத்தமான ஆத்மா. லைஸ லஹு கிஃபாஉ, அவருக்கு நிகரே இல்லை. யாருக்கு நிகரே இல்லை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு
நிகரே இல்லை. இது யார் பக்கத்துல வச்சு பாடினது? நபிசாசம் பக்கத்துல வச்சு பாடினது, அப்படிதானே? இந்த லைசலஹு கிஃபா இருக்கா இல்லையா? இது இந்த சைத்தான் கண்ணோட்டத்தில் பாருங்க. இந்த சைத்தான் என்ன செய்யறான்? மௌலிது வரிகள் குர்ஆன் வரிகளோடு முரண்படுகிறது, எனவே மௌலிது வரி சிறுக்கு குஃப்ரு சொன்னானா இல்லையா? அவன் பார்வையில் இதை பார்த்தா இதுவும் சிறுக்கு தாங்க. அவன் அந்த கண்ணாடியை போட்டு பார்த்தா, இந்த சைத்தான் கண்ணாடியை போட்டு, இந்த வஹாபிய கண்ணாடி போட்டு இதை பார்த்தா இதே நீ சிறுக்குன்னு சொல்லலாமே. ஏன் மௌலிது வரி நிப்பாட்டின? இதுல என்ன இருக்குது? லைசலஹு கிஃபான்னு சொல்றாரு ஹஸ்ஸான் இப்னு சாபித். யாரை பார்த்து? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து. என்ன அர்த்தம்? அவருக்கு நிகரே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு நிகரே இல்லை. இந்த மௌலிது வரி இந்த குர்ஆன் ஆயத்துக்கு முரண்படுகிறது. எனவே ஹஸ்ஸான் பாடினது சிறுக்குன்னு சொல்ல பாக்குனே. நீ நபிக்கு பாடம் நடத்துறியா? நபியை பாடம் இப்படித்தான் நீ சொல்றதுன்னு சொல்ல வரேன். சுபான மௌலிதுல இருந்து இது குர்ஆனுக்கு முரண்படுது, இது குர்ஆனுக்கு முரண்படு உங்கள்ட்ட சொன்னா அந்த ஷைத்தான்களை எங்கள்ட்ட அனுப்புங்க. அவன் நாங்க பார்க்கிறோம். அந்த ஷைத்தானை எங்கள்ட்ட அனுப்புங்கங்கற. அந்த ஷைத்தான்களை நாங்க பார்த்துக்கிறோம். ஆனா வரமாட்டானே. நாங்க கூப்பிட்ட வரமாட்டானோல, ஓடுற செய்யறானோ, விரண்டுல ஓடுறானோ. அப்ப என்ன அர்த்தம்? ஹஸ்ஸான் அலியை எந்த அர்த்தத்தில் பாடினாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிகரே இல்லை. குர்ஆன் ஆயத்து என்ன சொல்லுது? அல்லாஹ்வுக்கு நிகரே இல்லை. வெளிப்படையா பார்த்து என்ன தெரியுது? முரண்படுற மாதிரி தெரியும். வெளிப்படையா பார்த்து அப்படித்தானே இருக்குது. சரி, எந்த அர்த்தத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாடினாங்க? ஹஸ்ஸான் இப்னு சாபித் பாடினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, அதை அங்கீகரிக்கிறாங்களே. நபிக்கு அது முரணா தெரியல, அந்த சஹாபிக்கு அது முரணா தெரியல. ஏன்? எங்களுக்கு அது முரணா தெரியல. ஏன் தெரியல தெரியுமா? அவர் எந்த அர்த்தத்தில் பாடுறாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு? வானவர்கள். வானவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1-2 பேரா இருக்கிறாங்க. எண்ணவே முடியாதுங்க. வானவர்களுடைய எண்ணிக்கை எண்ணவே முடியாது. என்ன முடியாது தானே? அவ்வளவு கோடான கோடி வானவர்கள் இருக்கிறாங்க. வானவர்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிகராக எந்த வானவரும் இல்லை. வானவர்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிகராக வேற எந்த வானவரும் இல்லை. அவ்வளவு உயர்ந்தவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த கருத்தை அவர் பாடுறார். இதுல சிறுக்கு இருக்கா? இருக்கா? குஃபுர் இருக்கா? நபி அங்கீகரிக்கிறாங்க. நல்ல அர்த்தம் எடு. ஒரு மூமினுடைய நம்பிக்கை என்ன? அல்லாஹ்வுக்கு நிகர் யாருமே இல்லை. அல்லாஹ் தான் முதல்ல, அவனுக்கு நிகரா யாரையுமே வைக்க முடியாது, எந்த படைப்பை வைக்க முடியாது. இது மூமினுடைய நம்பிக்கைங்க. ஒரு மூமின் இப்ப சொல்றாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிகராக யாருமே இல்லைங்கிறாரு. இப்போ ஒரு மூமின் சொல்லும் போது நம்ம என்ன அர்த்தங்க எடுக்கணும்? அவரை காஃபிராக்க பார்க்கணுமா? அவர் எந்த அர்த்தத்தில் சொல்றான்னு பார்க்கணுமா? நல்ல அர்த்தம் தானே எடுக்கணும். நல்ல அர்த்தம் தானே எடுக்கணும். நபி நல்ல அர்த்தம் தான் எடுத்தாங்க. சரியா? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிகராக யாருமே இல்லை. லைஸலஹு கிஃபாவுன், அவருக்கு நிகராக யாருமே இல்லை அப்படின்னு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு பாடல். அது நல்ல அர்த்தமும் எடுக்க முடியுது. வஹாபி கண்ணாடி போட்டு பார்த்தா அது சிறுக்குடைய அர்த்தமும் எடுக்க முடியும். நாங்க எந்த கண்ணாடி போடுறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த கண்ணாடி போடுறோம். நாங்க எங்க நபி கொடுத்த கண்ணாடி போட்டு பார்க்கிறோம். எங்களுக்கு சிறுக்கு தெரியல. நீ சைத்தான் கண்ணாடி போட்டு பார்க்கிற, உனக்கு என்ன தெரியுது? சிறுக்கு தெரியுதுடா. அதைத்தான் சொல்றேன். நீ வந்து என்ன மௌலிது கிதாபில் தூக்கி வச்சுக்கிட்டு இது அதில் முரண்படுது, இதுல முரண்படுது, நீ எவ்வளவு சொன்னாலும் சரி இப்ப தூக்கிட்டு வந்துருவான். அஸ்ஸலாமு அலைக்க யா முபரிஸ காமி, அஸ்ஸலாமு அலைக்க யா முபரிஸ, நோய் நிவாரணம் தரக்கூடிய நாயகமே உங்கள் மீது சலாம். உடனே இது குர்ஆன் ஆயத்துக்கு முரண்படுகிறது. தூக்கிட்டு வரானா? ஒய்தா மரில்து ஃபஹுவ யஷ்பீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? நான் நோயாளியாக ஆனால் அல்லாஹ் எனக்கு ஷிஃபா தருவான். ஒரு இப்ராஹிம் நபி சொல்கிறார், ஒரு இறை தூதர் சொல்கிறார், நான் நோயாளி ஆயிட்டு அல்லாஹ் எனக்கு ஷிஃபா தருவான். ஆனா இந்த மௌலிது பிரியர்களை பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க நீங்க நோய் நிவாரணம் கொடுப்பீங்க, நீங்க ஷிஃபா தருவீங்கன்னு. யாரை பார்த்து சொல்றாங்க? யாரை பார்த்து சொல்றாங்க? நபியை பார்த்து சொல்றாங்க. இது ஷிர்கா இல்லையா? இது குர்ஆனோட முரண்படுதா இல்லையா? பொதுமக்கள்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் எங்கள்கிட்ட வாங்குறோம். அடே வாங்கடா, எங்கள்கிட்ட வாங்கடா. வரி வரியா பேசும் நானும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். வெளியில போய் வரி வரியா பேசுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்ட்ட பொதுமக்கள்கிட்ட போய் வரி வரியா பேசுமா, வரி வரியா பேசுமா? டே எங்கள்கிட்ட வாங்குவோம், வரி வரியா பேசுவோம், வாங்குறோம். யார்கிட்ட குர்ஆனை பத்தி படித்தவர்கள், ஹதீஸை பத்தி படித்தவங்களை கூப்பிட்டு வச்சு வரி வரியா பேசணுமா கேட்கணுமா? குர்ஆனை பத்தி தெரியாத அறிஞர்கள் சொல்ற கருத்தை ஏற்று நடக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட போய் பேசணுமா? யார் மருத்துவத்தை பத்தி யார்கிட்ட பேசணும்? டாக்டர் தானே பேசணும். பொதுமக்கள் கூப்பிட்டு மருத்துவம் பேச வரியா? மருத்துவம் பேசுவோமா? ஆபரேஷன் பண்ணது எப்படி பண்ணணும் தெரியுமா? எப்படி கத்தி பிடிக்கணும் தெரியுமா? எப்படி கீழணும் தெரியுமா? அங்கே அந்த பேசுற டாக்டர் போட அவர் கூப்பிடுறாரு, வாவான்னு கூப்பிடுறாரு, போக மாட்டேங்க. ஏன்னா அறுத்து விட்டுருவாரு. அங்க போக மாட்டேங்க. பொதுமக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு தெரியுமா? அங்கேயும் எங்க கேட்கிற
கேட்கக்கூடாதே. ஒரு ஒரு லாவை பற்றி பேசுறதா இருந்தா, ஒரு சட்ட பிரச்சனை பற்றி பேசுறதா யார்ட்டங்க பேசணும்? அதை படுத்த வக்கீல்கிட்ட போய் பேசணும். பொதுமக்கள் சட்டம் பேசுவோமா, வரீங்களா, சட்டம் பேசுவோமா, தெரியுமா? அவங்க ஏன்டா கூப்பிடுற, அதை படிக்கலடா அவங்க. அங்க போகாதடா, வக்கீல்லாம் சேர்ந்து கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க கூப்பிடுறாங்க. அங்க நான் வரமாட்டேன், என்ன ஆளை விடுங்க. ஒன்னா நம்ம முட்டா போயிடலாம் இல்லையா? அதை தான் சொல்றேன். உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரு ஆள் கூப்பிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட போங்க, வரிக்கு வரி பேச அவர் ரொம்பவே தயாரா இருக்கிறாரு. ஏற்கனவே கூப்பிட்டாரு, ஒரு நாள் கொடுத்து ஓடுனீங்க, சரியா? வரி வரியா முடிங்க. தைரியமான ஆம்பளைகளா இருந்தா வரி வரியா பேசி முடிங்க. ஒரு ஆள் ரெடியா தான் உட்கார்ந்து இருக்கிறாரு, மௌத் வரைக்கும் அந்த சவால் இருக்குன்னு சொல்றாரு, போங்களாம்பான்னு சொல்லுங்க. வரமாட்டான், வரவே மாட்டான். எழுதி வைங்க, வரவே மாட்டானோ. சரிங்களா? அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் யா முபரி சகாமி, நோய் நிவாரணம் தந்த நாயகமே, உங்கள் மீது சலாம் அப்படி சொல்றோமா இல்லையா? உடனே அது என்ன சொல்ற, ஷிர்க்குன்னு சொல்றாங்க. இது எனக்கு பிரச்சனையே. அதாவது அல்லாஹு தஆலா வந்து நோய் நிவாரணம் தரக்கூடிய ஆற்றலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தால், நபி நோய் நிவாரணம் தராங்கன்னு சொன்னா அவங்கள பார்த்து சொல்லலாம் தானே? அவங்கள பார்த்து சொல்லலாம் தானே? அல்லாஹ் ஆற்றலை வரான் நபிக்கு, நபி இப்போ நோய் நிவாரணம் கொடுக்குறாங்க, சொல்லலாம் தானே? அல்லாஹ் கொடுக்குறானா இல்லையா? அதுக்கு ஆதாரங்கள். அல்லாஹ் நபிக்கு நோய் நிவாரணம் தரக்கூடிய ஆற்றலை தந்தான், அதுக்கு ஆதாரங்கள்டா. நீ ஏன் முடிவு பண்ற நபிமார்களுக்கு தகுதி இல்லை, தகுதி? நீ என்ன நபி தகுதியை முடிவு பண்ண? நீ யாரு? நோய் நிவாரணம் தரக்கூடியவன் அல்லாஹ், அது அவனுக்கு சுயமான ஆற்றல். அது அல்லாஹ்க்கு யாரும் போட்ட பிச்சை கிடையாது. அது அல்லாஹ்க்கு யாரும் அந்த தன்மை கொடுக்கல, இறைவனுக்கு சுயமான ஆற்றல் அது. அதே விஷயத்தை ஒரு நபியோ ஒரு இறைநேசரோ செய்தால் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த தன்மை அது. அல்லாஹ் கொடுத்ததை வாங்கி அவங்க அதை செய்யறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு கட்டளை போட முடியாது. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்ததை மறுக்கிறது உனக்கு அதிகாரமும் கிடையாது. ரெண்டுமே உனக்கு கிடையாதுடா. நான் என்ன கேட்கிறேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்றாங்க? ஊபரி உல் அக்மஹ வல் அபரஸ சொன்னாங்களா இல்லையா? ஊபரி உல் அக்மஹ வல் அபரஸ, நான் நோயாளியை குணப்படுத்துவேன். இது யார் சொன்னா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சொன்னாங்களா? பிறவி குருடனை நான் குணப்படுத்துவேன், குஷ்ட நோயாளியை நான் குணப்படுத்துவேன் சொன்னாங்களா? சொன்னாங்க. நீ சொல்ல மோதுதுன்னு சொல்ல. அல்லாஹ் இந்த ஆயத்தில் இப்படி சொன்னான், இந்த ஆயத்து மோதுகிறது, எனவே இந்த ஆயத்து கிடையாது, அதில் சிறுக்கு இருக்குது, அது நீ ஆயத்தை மறண்டா. அப்ப அந்த ஆயத்தை எப்படி புரியுறோம்? அல்லாஹ் அந்த ஆற்றலை ஈசா நபிக்கு கொடுத்தான். அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கினதை வச்சுதான் அவங்க என்ன செய்யறாங்க? அப்ப அல்லாஹ் நோய் நிவாரணம் தரேன்னு சொல்றது, அது அல்லாஹ்க்கு யாரும் கொடுக்கல, அதுக்கு சுயமான ஆற்றல். இறைவனுக்கு இருக்கும் ஆற்றல் சுயமானது. நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது சுயமானது அல்ல, அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கினது. வித்தியாசம் இருக்குது இல்லைங்க? எங்கங்க இறைவனுக்கு இணை கற்பித்தல் வருது? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களே, ஓ ஊபரி உல் அக்மஹ வல் அபரஸ ஓ ஊஹியில் மௌத்தா பிஇذنில்லா, நான் இறந்து போனவங்களுக்கு உயிரும் கொடுப்பேங்கறாங்க. யாரு இறந்து போன உயிர் கொடுக்கிறது? யாரு? அல்லாஹ் தான். இந்த ஆயத்தை அதோடு மோதுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிறுக்கச்சதா வருகிறது, எனவே இந்த ஆயத்தை தூக்க போகிறோம். தூக்கணி மௌலூது வரி தூக்கணும் சொல்றல்ல, மௌலூது குப்பை, மௌலூது எரிக்கணும் சொல்றியா இல்லையா? குர்ஆன் ஆயத்தை தூக்கி போட்டு சம்பந்தம் இல்லாம மோத விடுறீங்களா இல்லையா? இங்க என்னடா சொல்லுவீங்க? அல்லாஹ் கொடுத்த அதுதான்டா. ஏன்டா நான் என்ன கேட்கிறேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்ல, உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களோட உயர்ந்தவங்க யாரு? நபி ஸல்லல்லாஹு அந்த ஆற்றல் அல்லாஹ் கொடுக்கலன்னு சொல்ல வரியா? அதை சொல்லுங்கடா நீங்க. நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் அந்த ஆற்றலை தரல நீங்க சொல்லுங்க பாப்போம். புகாரில இருந்து முஸ்லிம்ல இருந்து நாங்க அள்ளி போடுறோம். எவ்வளவு வேணும்? நீ போதும் போதும் சொல்ற அளவுக்கு நாங்க நிறைய அள்ளி அள்ளி தரோம். அல்லாஹ் அந்த நபிக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறா. பெருமான நான் என்ன கேட்கிறேங்க, ஒரு ஆள் கால் உடைஞ்சு வராருங்க, ஒரு ஆள் கால் உடைஞ்சு வராரு, ஒரு சஹாபி காலை உடைஞ்சு போச்சு. கால் உடைந்து போன சஹாபி வருகிறார். அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்ர் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி. ஹதீஸ்ல என்ன வருது? ஹீன குத்திஅத் ரிஜ்லுஹுனே வருது, கால் உடைந்து போனது. கால் உடைந்து போன பொழுது அவர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். டாக்டர் போல, மருந்து சாப்பிட போல. யார்கிட்ட வராரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். தஃபல ஃபீ ரிஜ்லி அம்ர் இப்னு முஆத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி கால் உடைந்த அந்த சஹாபியுடைய காலிலே தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை உமிழ்ந்தார்கள். உடனே நோய் நிவாரணம் கிடைத்தது. உடனே நம்ம கூட இப்ப ஆபரேஷன் பண்ணோம்னு சொன்னா கால் உடைஞ்சு போச்சு, கெட்டு போடுறது மாசம் கணக்கில் ஆகும் குணம் கிடைக்கிறதுக்கு. அப்படியே சரியானாலும் அந்த காலுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். உடைஞ்ச கையை கெட்டு போட்ட பிறகு சரியான அந்த வித்தியாசம் தெரியுமா இல்லையாங்க? உடைஞ்ச கையும் உடையாத கை வித்தியாசம் தெரியுமா இல்லையா? அவருக்கு வித்தியாசமே தெரியலங்க. ரெண்டாவது நிவாரணம் எப்படி கிடைச்சிச்சு? உடனே நோய் நிவாரணம் கிடைத்தது. இப்னு ஹிப்பான்ல வருகிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். புகாரியிலே வருகிறது.
சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கைபர் போர்க்களத்தில் காலில் கடுமையான காயம், பெரிய ஓட்டை. மற்ற மக்கள் பார்க்கறாங்க, என்ன இவ்வளவு பெரிய காயமா இருக்குது, இவர் இறந்து போய் வர போல தெரியுது, அவ்வளவு பெரிய காயமா இருக்குதுன்னு மற்ற மக்கள் சொல்றாங்க. அவர் நேரா எங்க ஓடி வந்தாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தேன். ஃபநஃபஸ ஃபீஹி ஸலாஸ நஃபஸாத்தின், ஒண்ணுமே இல்ல, அந்த காயத்திலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 முறை தனது முபாரக்கான எச்சிலை உமிழ்ந்தார்கள். எச்சி தான் மருந்து. எச்சிலை உமிழ்ந்தார்கள். ஹதீஸ்ல ஆச்சரியம் என்ன கேட்டீங்கன்னா, ஃபமஸ்தகைதுஹா ஹத்த ஸாஆ, உடனடியாக எனக்கு நோய் நிவாரணம் கிடைத்தது. அந்த காலில் எனக்கு வலியே தெரியல, இன்னும் வரைக்கும் அந்த காலில் எனக்கு வலி ஏற்படலைங்கிற. ஒரு ஆபரேஷன் பண்ணப்பட்ட உறுப்பு என்னைக்கா சொல்லுங்க பாதிப்பு தெரியும். ஆபரேஷன் பண்ணியாச்சு, சரி செஞ்சாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சும் அப்பப்ப பாதிப்பு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த சஹாபி என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு இப்ப வரைக்கும் அதுல வலியே தெரியலங்கிறார், ஒண்ணுமே தெரியலங்கிறார். பெரிய கால் பாதிப்புங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸை சொல்றேன். புகாரில் வந்த ஹதீஸ், ஏராளமான ஹதீஸை நான் அடுக்க முடியும். இப்ப நபிக்கு அல்லாஹ் கொடுத்தானே இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தான் தானே? குர்ஆன் சொல்லுதா இல்லையா? நான் நோய் நிவாரணம் தந்தேன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹ் கொடுத்தா, அவங்க கொடுத்தாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? நோய் நிவாரணம் தந்தாங்களா இல்லையா? நோய் நிவாரணம் கிடைச்சிச்சு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாம், நோய் நிவாரணம் தந்த நாயகமே உங்கள் மீது சலாம். இதுல என்ன சிறுக்கு இருக்குன்னு கேட்கிறேன். என்ன இருக்கு? ஈசா சொன்னாங்கல்ல, நான் நோய் நிவாரணம் தருவேன் சொன்னாரா? நம்ம நபியை பத்தி என்ன சொல்றோம்? நோய் நிவாரணம் தந்த நாயகமே உங்கள் மீது சலாம். இந்த ரெண்டு வார்த்தையில என்ன பெரிய வித்தியாசம் வந்துருச்சு? ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. ஏன் சொல்றோம்? அல்லாஹ் அவங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்தான்னு சொல்கிறோம். அல்லாவுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க அல்லாஹ், இவங்க அல்லாஹ்வுடைய தூதர். வித்தியாசம் வந்து போச்சு. வேற என்ன வித்தியாசம்? அது அல்லாஹ்வுக்கு இருந்த ஆற்றல் சுயமான ஆற்றல், அல்லாஹ்வுக்கு யாரும் கொடுக்கல. அந்த நபிக்கு அந்த ஆற்றல் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? சுயமா வந்துச்சா? சுயமா வரல, அல்லாஹ் கொடுத்தது. வித்தியாசம் வந்துருச்சா? அப்ப அல்லாஹ் வேற, அல்லாஹ்வுடைய தூதர் வேற. வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இப்ப பாருங்களேன், இப்போ நீங்க ஃபேஸ்புக்ல யூடியூப்லன்னா பாருங்களேன், அஸ்ஸலாமு அலைக்கும் யா முபரி சக்காம் என்று சொல்றாங்க. சிறுக்கு இல்லையா, குஃபர் இல்லையான்னு பேசிட்டு தெரியுவாங்க. இதைத்தான் பேசுவோம். என்ன இருக்கு கேட்கிறேன். அப்படி மோத விடுறது, ஹதீஸ்ல குர்ஆன் ஆயத்தோட மோத விடுறது. டேய், நீ மோத விட, பொதுமக்கள்கிட்ட சொன்னா நல்லா தெரியும். அதுக்கு தான் வா வான்னு கூப்பிடுறோம், மேடை போட்டு கூப்பிடுறோம். இப்போ மேடையில தான் கூப்பிடுறோம், பகிரங்கமா கூப்பிடுறோம். நம்ம ஹக்கில் தெளிவா இருக்கும். யாருக்கு இங்க பயப்படணும்? பயப்பட தேவை இருக்கா? ஹக்கில் நாங்க தெளிவா இருக்கிறோம், சத்தியத்தில் உறுதியா இருக்கிறோம். சுப்ஹான மௌலிது முழுக்க 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 குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு இயற்றப்பட்ட ஒரு அழகான நபிபுகழ் பாடல். அதுல தெளிவா இருக்கிறோம், உறுதியா இருக்கிறோம். இந்த அதாவது ஒரு பானை சோத்துக்கு, பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். சோறு வெந்திருச்சா இல்லையாண்டு அடுப்புல இருக்கும்போது எல்லா சோத்தையும் எடுத்து அடி நச்சு பார்ப்போமா? ஒரே ஒரு சோத்தை எடுத்து என்ன செய்வோமா? நச்சு பார்ப்போமா? ஒரு சோத்தை, எல்லா சோத்தையும் எடுத்து நச்சிட்டு இருக்க கூடாது. ஒரு சோத்தை அப்படி கிண்டி விட்டு ஒரு சோத்தை எடுப்போம், அப்படி நச்சு பார்ப்போம், என்ன தெரியுது? வெந்துருச்சு, வேகலன்னு தெரியுமா இல்லையா? அந்த மாதிரி சுப்ஹான மௌலிதுக்கு வரி வரியா இப்ப சொல்லதுக்கு டைம் கிடையாது. டைம் 11:30 தாண்டி போயிட்டு இருக்கு. எனக்கு பஸ்ஸுக்கு போகணும், டைம் இல்லை, சரிங்களா? ஆனா அந்த சைத்தான்கள் வந்து நம்ம பேச தயார் தான். ஆனா அதுக்குன்னே உட்கார போறோம். அந்த சைத்தான்கள் வந்தா சைத்தான்ட்ட மோத தயாரு, அதுக்குன்னே உட்காருவோம். நாள் இல்லை, நாள்னா வேண்டாம், மணிக்கணக்கு 4 கணக்கு பேசுவோம்டா. இந்த 2 நாள் 3 நாள்லாம் வேண்டாம், பேசிக்கிட்டே இருப்போம். அடியில் ஆரம்பிச்சு கடைசி அடி வரைக்கும் நம்ம மௌத் வரைக்கும் இந்த சவால் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த சவாலை ஏத்துக்கிறது அதுல ஒரு ஆம்பளை கூட இருக்க மாட்டான். அதையும் சொல்லிடுறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி, ஏன்னா அவன் அப்படிதான் ஓடுறான். அதுக்காண்டி சொல்றேன், வரவனா இருந்து என்னைக்கு ஓடி வருவான்? வர மாட்டா. ஃபைல்லம் தஃபஅலு வலன் தஃபஅலு, அல்லாஹ் சொன்னானே இல்லையா? குர்ஆன் வேற குர்ஆன் கொண்டு வாங்கடா அல்லாஹ் சொன்னான். சொல்லிவிட்டு என்ன சொன்னா தெரியுமா? அவன் கொண்டு வர மாட்டான். அல்லாஹ் சொல்றான், நீங்க நபியை நீங்க சவால் விடுங்க, இந்த குர்ஆன் மாதிரி இன்னொரு குர்ஆனை கொண்டு வாங்கன்னு சவால் விடுங்க, ஆனா அவன் கொண்டு வர மாட்டான் அல்லாஹ் சொன்னான். அந்த மாதிரி பொதுமக்கள்கிட்ட தான் வந்து கம்பு சுத்துவான், பெரிய வீர மாதிரி. பொதுமக்கள்கிட்ட தான் வாள் சுத்துவான், பெரிய வீர மாதிரி. வரியா சண்டைக்கு வரியா? பொதுமக்கள்கிட்ட வாழை தூக்கிட்டு சண்டைக்கு வரியாண்டு ஒரு வீரன் வாழை தூக்கிட்டு வரான், எங்கிட்ட வராண்டு. அப்ப ஆளை கொடுப்பா, நான் ஓடிடுறேன், ஓடிடுவான். விளங்கிச்சா? இது கோலங்கிறேன், இது கோலைத்தனம், முதுகெலும்பு இல்லாத தனம். அதைத்தான் சொல்றேன். அதாவது பொதுமக்கள்கிட்ட போற மாதிரி நீ ஆம்பளைகளா இருந்தா நமக்கு மௌத்து வரைக்கும் இந்த சவால் இருந்துகிட்டே இருக்கும், இருந்துகிட்டு தான் இருக்கும்.
அதில் பின்வாங்க போகிறதெல்லாம் கிடையாது. ரொம்ப தெளிவாக உறுதியாக இருக்கிறோம். அதனால் சத்தியம் நிலைத்திருக்கும் என்பது புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்கிற அடிப்படையில் நம்ம நிறைய விளக்கம் தரல. சின்ன சின்ன உதாரணங்கள் அவன் எப்படி மறுக்கிறதுக்காக ஒரு ஆயத்து ஒரு மௌலிது வரியை போட்டு மக்களுக்கு என்ன செஞ்சான், குழப்பினானோ, நம்ம அந்த ஆயத்தை அப்படி கொண்டு குர்ஆன்லேருந்து ஒரு ஆயத்தை கொடுக்குறோம். பார்த்தீங்களா, இதில் என்ன முரண் இருக்கு? மௌலிதுலேருந்து ஒரு கொண்டு குர்ஆனை கொண்டு வரோம். பார்த்தீங்களா, நாம என்ன மாற்றி சொன்னோம்? சத்தியத்தை எப்படி புரியணுமோ அப்படி புரியணும். அறகுறையா புரியக்கூடாது. இல்லை இன்னைக்கு அறகுறை தான் என்ன செய்யுதுன்னு கேட்டால் பெரிய வீர மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அறகுறை பெரிய மார்க்க அறிஞரமா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அறகுறைகள் தான் மாபெரும் அறிஞர்கள் எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை, மார்க்க ஞானமே இல்லாத அரை வேக்காடுகள் மார்க்கம் நிறைந்த மேதைகளை, சஹாபா பெருமக்களை பாவமுக்தை விட்டு முழுமையாக பாதுகாக்கப்பட்ட மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட இன்னைக்கு இந்த கூட்டம் திட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அரை வேக்காட்டு தானங்கிறேன். ஒண்ணுமே இல்லாதவங்க இன்னைக்கு பேசிட்டு, அதுக்கு தான் சொல்றோம், இந்த மாதிரி சேர்த்தாங்களும் அனுப்பி விடுங்க, நம்ம பேச தயாரா இருக்கிறோம். எவனாச்சும் மீட்டிங் போடுறான் அப்படின்னு சொன்னா நீங்க அதை பெருசுபடுத்த தேவையில்லை. ஒரு ஆள் இருக்கிறாருங்க, எங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டாருங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு போதும் தாங்க, பதம் தாங்க. அந்த பதத்தை நாங்க பார்த்துட்டோம். சோறு வெந்துட்டா இல்லையாண்டு, மௌலுதுல சிறுக்கு இருக்கா இல்லையாண்டு நாங்க பார்த்துட்டோம். மறுபடியும் நின்று நீங்க குழப்ப வேண்டாம். குழப்பம் பண்றதா இருந்தா தெளிவு கொடுக்க ஒரு ஆள் இருக்காரு, உங்களையும் தெளிச்சு விடுவாரு, தண்ணி தெளிச்சு உங்களையும் தெளிச்சு விடுவாரு. அங்க போங்க. மைக்கு கிடைச்சிட்டு பேசல, இதை உறுதியாவே பேசணும். சரிங்களா? மைக்கு கிடைச்சிட்டு பேசிட்டு அடுத்து அவன் கூப்பிட்டா ஐயோ நான் வரலங்கன்னு அவன் துண்ட காண துணியும் ஓடுற ஆள் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஆள் அவனா ஓடிட்டு இருக்கிறாங்க. கூப்பிட்டா இந்த ஷம்சுல்லுகான ஒரு ஆளு ஆடான்னு கூப்பிட்டோம், வாங்கடா. இப்போ நாங்கள் சிறுக்கு, நாங்கள் முசிரிக்குன்னு சொல்கிறேன், எங்கள் முன்னோர்களை முசிரிக்குன்னு சொல்லிட்டு இருக்க, நீ தாண்டா முசிரிக்கு, வாங்கடா. நேருக்கு நேரம் கூப்பிட்டோம், வாங்கடான்னு. அன்னைக்கு பிடிச்ச ஓட்டம் தான், இன்னும் வரைக்கும் அந்த ஆள் ஓடிட்டே தான் இருக்காரு. ஆனால் வெளியில போய் என்ன பண்றாரு, வரிக்குறி நான் விவாதத்தை நான் வரிக்கு மௌலிதுல சிறுக்கு இருக்குன்னு நிரூபிப்பேன். யார்கிட்ட நிரூபிப்பேன்? பொதுமக்கள்கிட்டயா? யார்கிட்ட நிரூபிக்கணும்? ஆனால் சத்தியத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. இந்த விஷயத்தை ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க உள்ளத்துல உறுதி இருந்துச்சுன்னு சொன்னா தடம் பண்ற மாட்டோம். அந்த உறுதி என்ன என்பதைத்தான் நான் சொல்றேன். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் நம்ம உறுதியா இருப்போமா? மௌலிதுல சிறுக்கு குஃப்ர் ஏதாவது வாடையாவது இருக்குதா? ஒரு சிறுக்கு குஃப்ருடைய ஒரு வாடை கூட கிடையாது. முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டது. அது நம்ம விளங்கிட்டோமா? குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனமிக்கவர்கள் தானே. நபி புகழும் மனமிக்கது தானே. பூவோட சேர்ந்தா நாரும் மணக்கும் தானே. நபி புகழ் பாடுறதுனால நபியினுடைய புகழ் கூட போறதில்லை. நபி புகழ் பாடுறதுனால நமக்கு அல்லாஹ் ஒரு உயர்வை தர போறான். இவ்வளவுதான். நீங்க நபியை புகழ்றதா நபியுடைய புகழ் கூட போதா? அது முழுமையானவர்கள். இப்ப இது நிறைய டீ இருக்குது, மீண்டும் டீயை ஊட்டினா சிந்தும். இது நிறைய தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மீண்டும் தண்ணி ஊத்துனா தண்ணி கீழே கொட்டும். இப்படிதானே? பெருமான சராசம் நிறையானவர்கள், இன்னொன்னு ஊத்த தேவையில்லைங்கிற, குறையிறதா தானே நிறைக்கிறதுக்கு. நபிட்ட குறையே இல்லைங்க, நபி நிறையானவர்கள். அப்ப நிறைய பெருமான சாசம் இருக்கும்போது, முழு புகழின் உச்சத்தில் இருக்கும்போது அந்த புகழை நாம் எடுத்து தான் சொல்றோமே தவிர நம்ம புகழ்ந்து நபிக்கு புகழை சேர்க்கல. அல்லாஹ் நபிக்கு கொடுத்த அந்த புகழை எடுத்து சொல்லி ஆனந்தப்படுறோம். நீங்க புகழ்றதுனால அல்லாஹ்வுடைய தூதருக்கு புகழ் கூட போதா? நீங்க புகழாம இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழ் குறைய போதா? கூட போறதும் இல்லை, குறைய போறதும் இல்லை. ஆனா என்ன கிடைக்குது? நபியை புகழ்றதுனால நமக்கு நன்மை கிடைக்குது. இப்போ நபிக்கா நமக்கா? நமக்கு தாங்க. அதுதான் சொல்றேன், நீங்க எப்பவுமே பூவோட இருங்க, மலத்தோட இருந்துடக்கூடாது, நஜீஸோட இருந்துடக்கூடாது. நம்ம மனத்தோட தான் இருக்கணும். நம்ம நபி யாரு? மனமிக்கவர்கள். நம்ம நபியினுடைய புகழ் எது? மனமானது. நம்ம எதோட இருக்கணும்? இந்த மனத்தோட இருக்கணும். அப்ப நம்ம என்ன அடிக்கடி ஓதணும்? மௌலிது அதிகமா ஓதணும். ஓதுனா நம்ம மனப்போம். நபி மனமானவர்கள், மௌலிது மனமானது என்பதற்காகத்தானே அந்த மௌலிது சபையிலேயே நம்ம பூவை கட்டுறோம். ஏங்க அது ஏன் கட்டுறோம்? நபி மனமானவர்கள், நபி புகழ் மனமானது, அந்த இடம் மணக்க வேண்டும். அதுதான் அந்த அந்த நபியினுடைய அந்த புகழை மதிப்பதின் லட்சணம். அந்த சபையில நம்ம நபியை புகழ்ந்து பாடுறோமா இல்லையா? அந்த பாடலை புகழ்வதற்கு, அந்த பாடலை பாடுவதற்கான ஒரு மரியாதை வேணுமா இல்லையா? மனமானவர்கள், மனமான பாடல், எனவே அந்த இடம் மணக்கணும். அதுக்குத்தான் பூவை கட்டுறமே தவிர, அதுக்குத்தான் அந்த இடத்துல நறுமணத்து பொருளை வைக்கிறமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. எங்கள் நபி மனமானவர்கள்,
எங்கள் நபி புகழ் மனமானது, நாங்கள் மனமானவர்களோடு மனமிக்கதோடு இருக்கின்றோம் என்பதை காட்டுறது அங்க அடையாளமே தவிர வேற ஒன்றும் இல்லைங்க. புரியுது தானே? அதனால் நம்ம மௌலுது ஷரீஃப் அப்படின்னு சொல்லி பழகணும். மௌலுது ஷரீஃப், கண்ணியமிக்க மௌலிது, கண்ணியமிக்க நபி புகழ், அப்படிதான் நம்ம சொல்லி பழகணும். அப்படி சொல்லி பழகுவோமா? முதல்ல சிறப்புன்னு விளங்கணும். அப்படின்னா தான் அந்த சிறப்பை நம்ம புரிய முடியும். அப்படின்னா தான் அந்த சிறப்பை நம்ம அமல்படுத்த முடியும். எத்தனை வழிகேடுகள் வந்தாலும் சிறப்புன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம அதை கேவலப்படுத்துவோமா? கேவலப்படுத்த மாட்டோம். அதனால இது மௌலித் என்பது அது புகழானது, சிறப்பிற்குரியது என்பதை உள்ளத்தில் பதிந்து கொள்ளுங்கள். மௌலுதே நீங்க ஓதலன்னு சொன்னா அதை ஓதுற வளமை ஆக்கிக்கொள்ளும். இன்ஷால்லா ஆக்கிக்கலாமா? நம்ம இல்லங்கள்ல நபி புகழ் பாடுறதை விட வேற என்னங்க வேணும்? நம்ம இல்லத்துல நபியை புகழ்றோம், இதை விட வேற என்னங்க வேணும்? அந்த வீடு பரக்கத்தானதா இல்லையா? நபியை புகழ்ந்தா பரக்கத்து தானே. இதுக்கு தனியாக ஆதாரம் தர தேவையில்லையாங்க. நம்ம இல்லங்கள் எப்பொழுதுமே மனமாக இருக்க வேண்டும். நம் இல்லங்கள் எப்பொழுதுமே பெருமான ஸல்லல்லாஹு பெயர்கள் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம் இல்லங்களில் எப்பொழுதுமே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி புகழ் பாடப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக இது போன்ற சிறப்பான தினங்கள் வருகின்ற பொழுது அந்த நாட்கள் நாம் அதிகம் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய புகழ்ந்து பேசி புகழ்ந்து பாடி நம்மளுடைய அந்த மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்துவோம். அதுதான் மீலாது கொண்டாட்டம், அதுதான் மௌலிது கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தை உடல்ல உயிர் மூச்சு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த கொள்கையில் நம்ம இருப்போமா? நம்ம சந்ததிகளுக்கு இதை போதிச்சு கொடுப்போமா? கியாமத் வரைக்கும் அல்லாஹ் இது போன்ற சந்ததிகளை நம் சந்ததியிலிருந்து அல்லாஹ் உருவாக்குவானாக. வழிகேட்டிலிருந்து வழிகெடுப்பதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சிறப்பை, அவனுடைய அந்தஸ்தை, அவனுடைய மதிப்பை, அவனுடைய தனித்துவத்தை அல்லாஹ் அவங்களுக்கு என்னென்ன உயர்வை வழங்கினானோ அந்த உயர்வை விளங்கிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ் பாடும் நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள்புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அதுபோன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நர்பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் அடிக்கடி காணும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், நபி அவர்களை அடிக்கடி காணும் பாக்கியத்தையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அடிக்கடி உரையாடும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் எல்லோருக்கும் நிரப்பமாக வழங்குவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரன் ஃபித்தாரேன். அல்லாஹு தாலா ஈருலகிலும் உயர்ந்த சிறந்த நற்கூலிகளை உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.